ඔබ අසා සිටින්නේ රෙවරන්ඩ් රොබර්ට් මිත්‍රනේසන් தேவகித்துமாகிய தேவ பணிவிடை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெவரண்ட் ராபர்ட் மித்ரனேசன் அவர்களின் தேவ செய்தி. පිළිගැනීම இந்த நாட்களில் அநேக இடங்களில் நடக்கிறது. මේ කාලවලදී බොහෝ ස්ථානවල සිද්ධ වෙන දෙයක්. இது ரட்சிப்பின் காலமாய் இருப்பதினாலே මේක ගැලවීමේ කාලය නිසා திரளாய் ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். බොහෝ සෙනඟ ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්නවා. ஆனால் சவால் என்னென்றால் அல்லது தடையாய் இருக்கிறது என்னென்று சொன்னால் අභියෝගය නැත්තම් බාධකය කුමක්ද නම් வாழ்க்கை மாற்றப்படாமல் இருக்கிறது. ජීවිත වෙනස් නොවී තිබීම. ஆமென். ஆமென். ஹalleluya. பாவங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும். පාප කමාවක් ඕනේ කියන එක හැම කෙනාම දන්නවා. அத நாங்கள் ஃளைட்ல ஏறும்போது போய் மற்றொரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். ඒක තමයි අපි ගුවන් යානෙට නගින්න කලින් අනෙක් කෙනාට ගිහලා සමාව ඉල්ලන්නේ. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்று எல்லாரும் ஓடி வருகிறார். ඉතින් ක්‍රිස්තුස් වහන්සේ පාප කමා කරනවා කියලා හැම කෙනාම யோவான் ஞானகன் பேசின பொழுது යෝහන් බෞතිස්ත කතා மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. පසුතැවිලි වෙයල්ලා ස්වර්ග රාජ්‍ය සමීපයි කියලා. திரளாய் ஜனங்கள் ஓடி வந்து கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ඕ සෙනඟ දුවගෙන ඇවිල්ලා අපි කුමක්ද කරන්නට ඕන? ஆமென். ஆமென். பேதுரு முதலாவது பிரசங்கம் செய்த பொழுது පේතර්ස් පළමු දේශනා කරද්දී ஆமென் ஜனங்கள் வந்து கேட்டார்கள் ඒ මනුෂ්‍යයන් ඇවිදින් ඇහුවා நாங்கள் என்ன செய்ய අපි வேண்டும். විසින් කුමක්ද කරන්නට ඕන? அவர்கள் சொன்னார்கள் ඔවුන් කිව්වා மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். පසුතැවිලි වෙලා පව් කමාට යුතු බෞතිස්මය අරගන්න. ஆமென். முதலாவது நாளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? පළමු දින කී දෙනෙක් ගැලවීම ලැබුවද? 3000 பேர் 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். ගැලවීම ලැබුවා. அப்ப மீதி எத்தனை பேர் ரட்சிக்கப்படவில்லை? තව ඉතුරු බොහෝ දෙනෙක් ගැලවීම ලැබුවේ නැහැ. வந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லவில்லை. ආපු හැම කෙනාම ගැලවීම ලැබුවා කියලා 3000 කියන්නේ பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000ක් ගැලවීම ලැබුවා. கூட்டம் சேரும். ඒ මහ සෙනඟක් එක් වෙයි. ஆமென். ආමෙන්. ஆனால் வாழ்க்கை නමුත් மாற்றப்பட்டது. ජීවිතය වෙනස් වන්න ඕන. ஹalleluya. Hallelujah. மாற்றப்பட்ட வாழ்க்கையிலே தான் கர்த்தர் மகிமை. වෙනස් වුණු ජීවිතේ තමයි දෙවියන් වහන්සේ இந்த நாட்களில் கர்த்தர்களுக்கு கொடுக்கிற சவால் அது. ඉතින් මේ කාලේදී දෙවිතුන් අපිට දෙන எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අපි අපව විමසා බලන්න என் ඕන. வாழ்க்கை මගේ மாற்றப்பட்டிருக்கிறது. ජීවිතය වෙනස් වෙලාද? எல்லாரும் சொல்வார்கள் நாங்கள் மாறுகிறோம். හැම කෙනාම කියන අපි වෙනස් වෙනවා. වෙනස් වෙනවා. ஹalleluya. හalleluya. ஆனால் නමුත් சூழ்நிலைகள் வரும் பொழுது ඒ சூழ்நிலைகளை நெருக்கும் பொழுது වාතාවරණය අපට තෙරපෙද්දී amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසාව. நாங்கள் சுடுதண்ணிலே போடும் பொழுது தான் எங்களுக்கு தெரியும் சாயம் எவ்வளவு இருக்குது. උණු වතුරට බස්සත් තමයි සායම කෙතරම්ද කියලා දන්නේ. amen. தேயிலை எடுத்து சுடுதண்ணில போட்டா தான் தெரியும். ඒ තේකොළ බෑග් එක අරගෙන උණු වතුරට බැස්සොත් තමයි දන්නේ. ஆனால் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? නමුත් ඔබ දන්නවද එකක්? இப்ப அதையும் நம்பல. දැන් ඒකත් විශ්වාස කරන්න බෑ මේ කාලේ. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் டீ என்று டை போட்டு கொடுக்குறாங்க. ඒ ඩයි දාලත් දෙනවා අධික ශක්තිමත් තේ පානයක් කියලා. எனக்கு ஒரே பயம். මට හරි බයයි. கிறிஸ்தவர்களும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா வந்துட்டார்களா? කිතුනෝත් ඔය වගේ අධික ශක්තිමත් கர்த்தருக்குள்ளே வளருகிறோம். දෙවිදුන් තුල වර්ධනය கர்த்தருக்குள்ளே වෙනවා. பெருகுகிறோம். දෙවිදුන් තුල ගුණණය கர்த்தருக்குள்ளே වෙනවා. எழும்புகிறோம். දෙවිදුන් තුල නැගිටිනවා කියලා. உண்மையற்ற காரியங்களுக்குள்ள நாங்கள் கடந்து போய் අව්‍යාජ කාරණා තුලට අපි යනවා. இந்த இறுதி காலம் என்று அறிந்து சத்துரு வஞ்சிக்க பார்க்க එදින අන්තිම කාලේ කියලා දැනගෙන සතුරා இயேசு රවටන්න சொல்லுகிறார் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். යේසුස් කියන ක්‍රිස්තුස් වහන්සේ එතන මෙතන நீங்கள் කියලා ඔබට எங்கேயும் ஓடாதிருங்கள் කියන්නේ. என்று ඔබ කොහේවත් දුවන්න கர்த்தருக்குள்ளே என்ன எதிர்பார்க்கிறார்? දෙවිතුන් කුමක්ද බලාපොරොත්තු அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනය තුල අපි அவருடைய පවතින. ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நிற்க ඒ ආත්මන වහන්සේගේ මඟ පෙන්වීම ஆவியானவர் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. ඒ නිසාම රැවටෙන්නට பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. ළඟට කියන ඔබ රැවටෙන්නට හොඳ නැහැ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සාන ප්‍රශංසාව. நாங்கள் பெதஸ்தா குளத்தருகிலே இருந்த 5 மண்டபங்களை வைத்து நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் காரியங்களை நாங்கள் கற்றறிந்து கொண்டு வருகிறோம். පෙදෙස්ථා පොකුණස්සල තිබුණා වූ මණ්ඩප පහ පෙරදැරි කරගෙන අපේ කිතුණු ජීවිතේ කාරණා 5 மண்டபங்கள் என்று சொல்லலாம், 5 தூண்கள் என்று சொல்லலாம். කුළුණු පහක් කියන්න පුළුවන්. ஆனால் இந்த නැත්නම් 5 මණ්ඩප පහක් காரியங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் பார்த்தோம். නමුත් මේ කරුණු පහම අපේ ජීවිතේ වැදගත්ව තිබෙන්න ඕනේ කියලා முதலாவது අපි பாவ දකිනවා. மன்னிப்பு, පළමුවෙන් පව් කමාව, இரண்டாவது மனம் திரும்புதல், දෙවෙනුව පසුතැවිලි மூன்றாவது වීම, முழுக்கு ஞானஸ்நானம், තුන්වෙනි වතුර බෞතිස්මය, அடுத்து ஆவியின் ஞானஸ்நானம், ඊළඟට ආත්මික බෞතිස්මය, ஐந்தாவதாக அக்னியின் ஞானஸ்நானம். පස්වෙනුව ගිනිමය බෞතිස්මය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த அக்னியின் ஞானஸ்நானத்தை குறித்து நான் கொண்டு வரும் பொழுது நான் அநேக காரியங்களை நான்
சிந்தித்தேன், நான் தியானித்தேன், ஆண்டவரிடத்திலே கேட்டேன். ගිනිමය බෞතිස්මය කියද්දි මම බොහෝ දේවල් ගැන සිතුවා භාවනා කළා දෙවියන් වහන්සේ பல வழிகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. එදෙන විවිධ මාර්ගවලින් අපි දැක ගන්නට சென்ற வெள்ளிக்கிழமை நான் பேசினேன். ඉතින් පසුගිය සිකුරාදා කතා ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு சொன்னார் பிரயோஜனமானது என்று சொன்னார். මේ ආත්මික බෞතිස්මය ගැන යේසුස් වහන්සේ කිව්වා ඒක ප්‍රයෝජනවත්. ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பங்கிட்டுக் கொண்டேன். ඉතින් ඒ සමහරක් දේ මම ඔබ සමග බෙදාගත්තා. அதில் இன்னொரு காரியத்தை சொல்லி நாங்கள் அக்கினியின் ஞானஸ்நானத்தை குறித்து நான் கடந்து செல்ல போவோம். තවත් දෙයක් කියලා ගිනිමය බෞතිස්මය කරාම යන්නට යනවා. சொன்னார் இது 5வது கிழமை, ஜூலை மாதம் முடிகிறது. ජුලයි මාසයේ අවසන් වෙන අන්තිම සතිය ஆரம்பமாகிறது. අගෝස්තු මාසයේ පටන් ගන්නවා. காலம் என்று சொல்லும் பொழுது අறுவடையின் காலங்கள், பின்மாரியின் மழையின் காலம். අගෝස්තුව කියද්දී අන්තිම වර්ෂාව ඒ අස්වැන්නේ කාලය කියලා හඳුන්වනවා. Amen. Hallelujah. 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 Praise God. So பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்படுதலை மிகவும் முக்கியமான ஒரு பெரிய பிரயோஜனம் என்று சொன்னால் ඉතින් ශුද්ධාත්ම වහන්සේ දෙනු ලැබීමේ මහත් ප්‍රයෝජනවත් කුමක්ද නම් கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்துவார் என்று வேதம் බයිබලයේ කියන උන්වහන්සේ අපට උගන්වලා අපිට මඟ පෙන්වනවා කියලා. யோவான் 2:27 நீங்கள் அதை பார்க்க முடியும். ඒක යොහාන් 2:27 ඔබ දකින්නට அது පුළුවන්. மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு சொன்னார் நீங்கள் எனது சத்தத்தை கேட்பீங்கள் என்று. එපමණක් නොවේ යේසුස් වහන්සේ කිව්වා නුඹලා මාගේ හඬ අසන්නේ. ஆவியானவருடைய நிரம்புதல், ஆவியானவருடைய அபிஷேகத்தும் எங்களுக்குள்ளே வராவிட்டால் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாக கேட்க முடியாத நிலையில் நாங்கள் ආත්මෙන් වහන්සේගේ මඟ පෙන්වීම උන්වහන්සේගේ ආලේප අපිට නැත්තම් උන්වහන්සේගේ හඬ අපිට පැහැදිලිව අසන්න බැහැ කියන එක අපි දුටුවා. பிரயோஜனமாண்டு சொல்லப்பட்ட காரியத்திலே நான் அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பினதுக்கு මේක ප්‍රයෝජනවත්ද කියා කියන දෙයට අධික කාලයක් මම ගත කරන්න. ஏன்னு சொன்னால் ஆவியானவர் தான் எங்களை தேவ சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறவரும் ඕන වෙන එදනම් ශුද්ධාත්ම වහන්සේ තමයි අපි සත්‍යයට அவருடைய நல்ல என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. උන්වහන්සේගේ ආත්මේ නැත්තා උන්වහන්සේගේ නොවේ කියන එකත් පැහැදිලිව කියනවා. நாங்கள் எப்பொழுதும் ஆவியானவரோடு நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். ඉතින් සමෝවිත මාර්ගනාසම ගමන් කිරීමේ අත්දැකීම තුන අපි அநேகமான இடத்திலே அநேகமான நேரத்திலே நாங்கள் பிரேக் த்ரூ சர்வீஸ்க்கு வருகிறோம் அல்லது ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு போகிறோம். අධික අවස්ථාවලදී අපි අභිභාවයේ දේවමය නාලේ ප්‍රැස් වලට යනවා. கூட்ட அபிஷேகத்திலே இருக்கும் ඒ பொழுது සාමූහික ආලේපයෙන් අපි ஆவியானவருடைய ஒரு அனுபவம், ஒரு 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 ருசி பார்த்தலுக்களை நாங்கள் கடந்து வருகிறோம். දේවාත්මයන් වහන්සේගේ අත්දැකීමේ රසකර බැලීමන් තුලින් අපි ගමන් அநேகர் அதையோடு நிறுத்தி விடுவதனாலே நாளாந்த ஜீவியத்திலே அவருடைய இடைப்பாடுதலை அறியாததினாலே නමුත් බොහෝ දෙනෙක් නතර කිරීමෙන් දෛනික ජීවිතයේ ක්‍රියාකාරකම නොදන්න නිසා தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய வழிநடத்தலிலே இருந்து நாங்கள் விலகி விடுகிறோம். දෙවියන් වහන්සේගේ හඬ නොඅසා උන්වහන්සේගේ මඟ පෙන්වීමෙන් අපි ඈත් වෙනවා. Amen. தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கும்படியாக வந்தார். දේවාත්මයන් වහන්සේ ඔබ සමග ඉන්නට ආවේ. அதுதான் இயேசு சொன்னார். ඒක තමයි යේසුස් யோவானின் சுவிசேஷத்திலே 14வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். යොහන් සුභාරංචි 14 උන්වහන්සේ කියනවා உங்களோடு இருக்கும்படியாக. සදාකාල නුඹලා සමග සිටින පිණිස என்னோடு இருக்கும்படியாக. යන සදාකාල මා සමග ඉන්නට. என்னோடு இருக்கும்படியாக. සදාකාල මා සමග ඉන්නට. ஒரு இமை பொழுதும் எங்களை கைவிடாமல். ලුහුඬු මොහොතකවත් අත් නොහැර. என்னோடு இருக்கும்படியாக. අප සමගම ඉන්න. தேவ அன்பை எங்களுக்குள்ளே எப்பொழுதும் ஊற்றிக் கொண்டிருக்கும்படியாக. දේව ප්‍රේමය අපට සම විටම වගුරන්නට. நற்கிரியைகளை செய்யக்கூடியதாக எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக. යහපත්කම් කීමට සම විටම අප සමග ඉන්නට. நன்மைகளை பேசக்கூடியதாக எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக. යහපත කතා කරන්න සම විටම අප සමග ඉන්නට. நன்மையான காரியங்களை சிந்திக்க கூடியதாக எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக. යහපත් දේ සිතන පිණිස සම විටම අප සමග ඉන්නට. ஒருவரை பார்க்கும் பொழுது அவருடைய குறைவை அல்ல நிறைவை பார்க்க කෙනෙකු கூடியதாக. දෙස බලද්දී ඔහුගේ අඩුපාඩුනේ සම්පූර්ණත්වයේ දකින්නට ஒருவரை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அசைவாடுதலை, தேவனுடைய வழிநடத்தலை, தேவனுடைய அனுக்கிரகத்தை, கிருபையை காணக்கூடியதாக. කෙනෙකු දෙස බලන විට උන්වහන්සේගේ අනුග්‍රහය, උන්වහන්සේගේ ක්‍රියාව, උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම ඔහුගේ ජීවිතයෙන් දැක ගන්න இந்த පිණිස. மனுஷனுடைய கண்ணுக்கு எப்பொழுதும் தெரிகிறது குறைவுதான். ඇයිදන මනුෂ්‍යයාගේ බැල්මට සමයටම අඩුපාඩු அந்த පෙනෙනවා. குறைபாடுகளை நாங்கள் தான் முன்னுக்கு கொண்டு ඒ வருகிறோம். අඩුපාඩු අපි තමයි ගෙනෙන්නේ ඉදිරියට. அதனாலே நாங்கள் உண்மையான சிநேகிதத்திலே நடக்க முடியவில்லை. ඒ නිසා සැබෑ මිත්‍රත්වයේ කර අපි යන්නට බැරි சபை වෙනවා. ஐக்கியத்திலே இருக்க ඒ முடியவில்லை. සහෝදර ස්නේහය තුළ ඉන්නට சபை බැරි பங்கு තිබෙනවා. போடப்படுகிறது. සභාව ભેදයට ලක්
ලක් වෙනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆவியானவர் நித்தம் எங்களோடு இடைப்பட வேண்டும். ආත්මෙන් වහන්සේ සෑම විටම අප සමග ක්‍රියා කරන්නට ඕන. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ඒක තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ. என்றைக்கும் உங்களோடு இருக்கும். සදාකාල නුඹලා සමග ඉන්න சரியான காரியங்களை தெளிவுபடுத்தி காண்பிக்கும். හරියදී පෙන්වන පිණිස පහදලා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සාන ප්‍රශංසා கர்த்தருக்கு වේවා. நன்றி என்று சொல்லுங்க. ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරා. கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஸ்துதி කියලා කියනවා. ஏனால் அவர்களுடைய பலவீனத்தை அறிந்து මම උන්වහන්සේ අපේ දුර්වලකම சொன்னார், என்னை දැනගෙන அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. උන්වහන්සේ කියන මායයට නුඹලාට කිසිවක් කරන්න அவருடைய බෑ. பலவீனத்தை அறிந்து எங்களோடு இருக்கும்படி අපේ දුර්වලකම දැනගෙන අප සමග ඉන්නට எங்களுக்கு உதவி செய்யும்படி. අපට උපකාර කරන පිණිස. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் டச் பண்ணி ஊட பழக பார்க்கிறோம். අපි මේ බේරිලා දුවන්ට බලනවා. சில பேர் சில காரியங்களுக்காக සමහරක් අය සමහර දේවල් සඳහා சிலரிடத்திலே போகும் பொழுது සමහරු ළඟට යද්දී அவர்கள் இப்படியாக சொல்லி இருக்கிறார். ඔවුන් මෙහෙම කියලා තියෙනවා. அவர்கள் இருக்கிறார், நீங்கள் பாஸ்டரோட நீங்க பேசினீங்களா? ඔවුන් අහනවා ඔබ පාලකතුමාටම කතා කළාද? இதை குறித்து நீங்கள் பாஸ்டரோட நீங்க මේ பேசினீங்களா? සම්බන්ධව ඔබ පාලකතුමාට කතා කළාද? இல்லை. නෑ. ஏன்? ඇයි? என்ன தெரியும் பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? මම දන්නවා පාස්ටර් මොනවද කියන්න යන්නේ කියන එක. Amen. ආමේන්. ஆவியானவரோட நாங்கள் இப்படித்தான் இருக்க பார்க்கிறோம். ආත්මරහ සමගත් අපි මෙහෙම තමයි ඉන්න බලන්නේ. ஆவியானவருடைய சுவிட்சை நாங்கள் ஓஃப் பண்ணி விட பார்க்கிறோம். ආත්මන් වහන්සේ කියන ස්විචය අපි වසාදමන්ත බලනවා. சிந்திக்கிற காரியம், பேச போற காரியம், செய்ய போற காரியம் එතන අපි සිතන දේ කරන්න යන දේ අපි தேவனுக்கு කතා කරන්න යන දේ பிரியமற்றதாக இருக்கும் அல்லது பிரியம் உள்ளதா இருக்குமோ தெரியாது. දෙවියන් වහන්සේ අකමැති දෙයක්ද කැමති දෙයක්ද කියලා දන්නේ නැහැ. நம் பாரத்தோடு சொல்லுகிறவங்களோட ஊழியக்காரனா நின்று சொல்லுங்க. ඔබගේ ඉදිරි සේවකයෙකු ලෙස බරක இந்த යුක්තව இறுதி කියන්න. காலத்தின் போராட்டத்துக்களை நீங்கள் வெல்ல வேண்டும். මේ අන්තිම කාලේ පොරබැදීම ඔබ ජය ගන්න ඕනේ නම් ஆவியானவரோடும் வார்த்தையோடும் நீங்கள் உறுதியாய் நிற்க. ආත්මන් වහන්සේ සමග වචනේ සමග ස්ථීරව ඉන්න. ஆமென். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் நல்ல சமாரியனாகிய இயேசுவினாலே தூக்கி கொண்டு வந்து சபைக்குள்ளே விட. අපි හැම කෙනාම යහපත් සමරිතානුවරයක් කියන යේසුස් වහන්සේ ඔසවාගෙන සභාවට ගෙනියනු ලැබුවා. அவருடைய சத்திரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ තානායමට අපි இந்த சத்திரத்துக்குள்ளே ரெண்டு காரியங்களை கொடுத்திருக்கிறார். ரெண்டு காசை මේ கொடுத்திருக்கிறார். තානායම තුල කාසි දෙකක් උන්වහන්සේ ஒன்று දුන්නා. வந்து அவருடைய ஆவியானவர், அடுத்ததுக்கு வார்த்தை. එකක් උන්වහන්සේගේ ආත්මන් වහන්සේ இது අනිත් ரெண்டும் උන්වහන්සේ போதும் වචනය. என்று சொன்னார். මේ දෙකම සෑහේ කිව්වා. எந்த சூழ்நிலை வந்தாலும், කොයිම எந்த போராட்டம் வந்தாலும், කොයිම පොරබැදීමක් Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இது ரெண்டும் போதும். මේ දෙකම සෑහේ. நான் திரும்பி வரும்பொழுது இதற்கு மேலே செலவழிச்சார். මම මේ නැවතීති මීට වඩා වියදම් වුණොත් Amen. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும் இது போதும். එන උනා දන්නා මේක ඇති. Hallelujah. Hallelujah. So தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். යටහත් සිටි මං ඉල්ලන්නම්. கர்த்தருடைய வார்த்தையிலே திடமாய் நீங்கள் வளர. දේව වචනය තුළ ශක්තිමත්ව பவுல் හැදෙන්න. அப்போஸ்தலன் எபேசியருக்கு போகும் சொல்லு ප්‍රේතු පාවුල්තුමා එපිසවරුන්ට ලියන්දි நான் කියනවා. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். මම ඔබේ යාඥා உங்களுடைய කරනවා. கண்கள் திறக்கப்பட வேண்டும். ඔබගේ ඇස් විවෘත වන්නට ඕන. Amen. ආමේන්. Hallelujah. கர்த்தருடைய ஆழங்களை காணும்படியா. උන්වහන්සේගේ ගැඹුර දැක ගන්නට. Amen. ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுக்கு நம்பிக்கையை அவர் பெற்றிருக்கிறார். උන්වහන්සේ අපේ අවශ්‍යතා සමග වෙලා அவர் අපේ බලාපොරොත්තු நம்பப்படத்தக்கவர். උන්වහන්සේ විශ්වාසවන්තයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සාන ප්‍රශංසා වේවා. அடுத்ததாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ඊළඟ அக்கினி කරුණ යමු. அபிஷேகம் என்ற தலைப்புகளை ඊළඟට අපි යනවා ගිනිමය ආලේපය කියන මාතෘකාවට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், அல்லது சிஸ்டரோட அல்லது ஊழியக்காரரோட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நீக்கி போட வேண்டும். මේ ඉගෙන ගත්තී මේ කාරණා තුළ වරයක් සැකයක් තියෙනවා නම් පාලකතුමා අනෙක් සේවකයෙක් ඔබ හමු වෙලා ඔබේ සැකය ඔබ නැති කර ගන්නට පුළුවන්. மத்தேயுவின் சுவிசேஷம் මතෙවුස් සුභාරංචිය நான் நம்புகிறேன் அநேக நீங்கள் குறுகிய காலத்துக்களை நீங்கள் போக உற்சாகப்பட்டாலும் බොහෝ දෙනා කෙටි කාලයකින් ඔබ යන්නට උත්සාහ දරුවා. தயவு செய்து போகும் பொழுது எந்த தேசத்திலே எந்த கிராமத்திலே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே ஒரு சபைக்கு
ஒரு அறிமுகத்தை எடுத்துக்கொண்டு செல்லும்படியா நாங்கள் කරුණාකර ඔබ යන විටදී ඔබ කොයි දේශයේද කොයි සභාවකටද යන්න යන්නේ කොයි ගම්මානයේද ඔබ ඒ සභාවක් ගැන අරගෙන යන්න. இங்கே வந்து சத்தியத்தை கேட்டு நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வளர உற்சாகப்பட்ட இவை எல்லாம் பிரயோஜனமற்றதாய் போய்விடக்கூடாது. එදින ඔබ මේ දේශයට ඇවිල්ලා මෙහෙතන්ට සභාවට ඇවිල්ලා සත්‍යතාවය ඉගෙනගෙන මේ සත්‍යතාවය නිෂ්ප්‍රයෝජනවත් වන්න Sister Lada is leaving, I think. සහෝදරි ලතා යන්නට යනවා. ஆராதனை முடியும் பொழுது நாங்கள் சகோதரிக்காக ஜெபிப்போம். දේව අවසානයේදී සහෝදරිය වෙනුවෙන් අපි ආඥා இது அக்கினி அபிஷேகம் என்று சொல்வது வேதத்திலே अनेक இடத்திலே குறிப்பிடப்படவில்லை. මේ ගිනිමය ආලේපය කියන එක බයිබලයේ බොහෝ තැන සඳහන් වෙලා அக்கினி அபிஷேகம் என்று சொல்ல ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டது ගිනිමය බෞතිස්මය பலவித කියන கருத்தோடு அங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். විවිධ අරුත කතනයන් සමග පහදා තිබෙන එක අපි දකින්න மத்தேயு පුළුවන්. எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே නමුත් වැදගත් කොට මතේ 11 වන පරිච්ඡේදයේ முதல் முறையாக පළමු වරට அங்கே புதிய ஏற்பாட்டிலே யோவான் இந்த அக்கினி ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். පළමුවෙන් මේ යොහාන් බෞතිස්ත ගිනිමය බෞතිස්මය ගැන කතා කරනවා. என்றால் அவர் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்த பொழுது එදිනම් ඔහු පසුතැවිලි වීම ගැන දේශනා කළා. மல்கியா தீர்க்கதரிசியின் காலங்கள் முடிந்ததுக்கு பின்பாக இயேசுவினுடைய காலம் வரை ஒரு அமைதியான அல்லது மௌனமான கர்த்தர் பேசாத ஒரு காலம் இருந்தது. මලාකි දිවසිවරයාගේ කාලයෙන් පසුව දෙවියන් වහන්සේ කතා නොකළා වූ නිෂ්කලංක කාලයක් තිබුණා. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் என்று அங்கு கூறப்படுகிறது. ඒ පෞස ලබන අවුරුදු 400 කාලයක් கர்த்தர் சில சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் மௌனமாய் இருப்பது போல தோன்றும். සමහර විට දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ නිශ්ශබ්දයි කියලා අපිට நீங்கள் හැඟෙනවා. எத்தனை நீங்கள் ஜெப கோரிக்கைகளை வைத்தாலும் அதுக்கு ஒரு மாறுத்தரமும் கிடைக்காதது போல ඔබ இருக்கும். කෙතරම් යාඥායිලින් තැබුවත් ඒට පිළිතුරු නොලැබුණා වගේ ඔබට அதன் அர்த்தம் හැඟෙනවා. ஆண்டவர் வெக்கேஷன் எடுத்துக்கொண்டு போட்டார் என்று அல்ல. ඒකේ අරුත උන්වහන්සේ නිවාඩුවට ගියා කියා නොවේ. He was preparing something else for you. උන්වහන්සේ ඔබට යම් දෙයක් සූදානම් කරමින් ඉන්නවා. And he is preparing yourself. ඒ සමගම උන්වහන්සේ ඔබව உங்களை සූදානම් அவர் කරනවා. ஆயத்தப்படுத்துகிறார், தான் ஆயத்தப்படுத்தினதுக்குள்ளே எடுத்துச் செல்லும்படி. උන්වහන්සේ ඔබව සූදානම් කරන උන්වහන්සේ සූදානම් වෙන දේ කරා ඔබව ගෙන அப்படியான යන්නට. மௌனமான காலங்களிலே மிகவும் நாங்கள் அவதானமாய் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு ஆவியானவருடைய வழிநடத்தலும் வார்த்தையும் வேண்டும். එවැනි නිශ්ශබ්ද කාලය තුල අපි බොහෝම අවධානයෙන් වන්න ඉන්නට ඕන. ඒ සඳහා ශුද්ධාත්මයන් වහන්සේගේ වචනයයි அந்த උන්වහන්සේ நாட்களிலே ඕනේ. ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. දැන් ඒ කාලේදී ශුද්ධාත්මයන් அந்த நாட்களிலே වහන්සේ அப்படி கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை. ඒ කාලේ දෙනු ලැබුවේ දෙවියන් ஆனால் அந்த වහන්සේගේ வார்த்தையை වචනය. அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததினாலே, பிடித்துக் கொள்ளாததினாலே, வியாக்கியானப்பட்டு பெற்றுக் கொள்ளாததினாலே அவர்கள் அதிலே இருந்து விலகி ඒ වචනය හරියට අල්ලාගෙන අසමින් ඒක හරියට පහදා දැනගත්තේ නැති නිසා ඔහු දේ තුල ඉන්නට බැරි So, அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே யோவான் ஞானகன் அங்கு பிரசங்கத்தை ඒ தொடங்குகிறார். නිසා බලාපොරොත්තු නොවුන විටකදී යොහාන් බෞතිස්ත දේශනාව පටන් அவர்கள் ගත්තා. வேதத்தை குறித்து பார்த்ததெல்லாம் ஜெப ஆலயத்திலே அல்லது 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 ஆலயங்களிலே. ඒ ඔවුන් බැලුවේ බයිබලයේ සිනගෝගයන් ගැන තිබෙන කාරණාව. அந்த நாட்களிலே பிரதான ஆலயம் ஜெருசலேம் இருந்தது. ඒ කාලේදී ප්‍රධාන දේව ස්ථානයේ அதன் பின்பாக ஆங்காங்கே ஜெப ஆலயங்கள், சிறு சிறு ஆலயங்கள் இருந்தது. පුංචි පුංචි සිනගෝගයන් කියන සභාවන් அதிலே ஓய்வு நாள் தோறும் அங்கு நியாய பிரமாணங்கள் வாசிக்கப்படும். සෑම සබත් දිනයකදීම ව්‍යවස්ථාපත කියවලා ලැබුවා. அதை விளங்கப்படுத்துவார்கள். ඒක පහදා දෙනවා ஆனால் බනවා. ஜனங்கள் அதை உறுதியாய் அறிந்து கொள்ளாததினாலே, தெளிவாக புரிந்து கொள்ளாததினாலே නමුත් මනුෂ්‍යනික හරියටම පහදා නොගන්න නිසා அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டவருடைய வாயிலே இருந்து அல்லது வேத பாரகருடைய வாயிலே இருந்து காரியங்கள் வரும் என்று அந்த ஆலயத்தை தான் அவர்கள் நம்பினார்கள். ඔවුන් බලාපොරොත්තුනේ ව්‍යවස්ථාදාරින් ප්‍රධාන පූජකයන්ගේ කාරණා ඔවුන්ගේ මුඛයන්ගෙන් කාරණා පැමිණේ කියලා සිනගෝගය තුලින් ஆனால் කියනවා. இங்கு பார்க்கிறோம் வனாந்தரத்திலே கூப்பிடுறவருடைய சத்தமாக யோவான் ஸ்நானகன். නමුත් අපි දකිනවා යොහාන් බෞතිස්ත කාන්තාරයේ හඬගස්සන්නකගේ ශබ්දයක් ලෙසට පැමුණුණා. ஒட்டகத்தோலை போர்த்தினவராக நின்றார். ඔටු ලෝම වර්ෂ පැලඳගත්තු அவர் என்னை කෙනෙක් போல டை கட்டவும் இல்லை, ஷர்ட் போட்டு கொண்டு வரவில்லை. මං වගේ ටයි එකක් බැඳගෙන இவர்கள் ෂර්ට් එකක් දාගෙන ஏற்றுக்கொள்ளுகிற ரூபமும் அவருக்கு இருக்கிறது. ඔවුන් පිළිගන්ට යුතු පෙනීමක්
வெட்டுக்கிளியை காட்டு தேனை உண்ணுகிறவனாய் இருந்தான். වනමීයන් පළඟැටියන් කකා බිබී සිටි. Amen. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் இல்லை. කිසිම ඔහුට ஆனால் ஒரே ஒரு හැඳින්වීමක් சத்தம் ஒலித்துக் கொண்டே නමුත් එකම හඩක් නැගුණා. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. පසුතැවිලිවැල්ලා ස්වර්ග රාජ්‍ය සමීපය. அந்த செய்தி அந்த சுவிசேஷ வார்த்தை ඒ පණිවිඩය සුභාරංචිය වචනය அதிகாரமுடையதா இருந்தது, வல்லமை உடையதா இருந்தது. ආධිපත්‍යයෙන් හා බලයෙන් ஏனென்றால் සමානව யோவான் තිබුණා. ஸ்நானகன் தேவனுடைய ஆவியின் வல்லமையை பெற்றவனாய் ඇයිදන යොහාන් බෞතිස්ත දෙවියන් වහන්සේගේ ආත්මේ බලය தாயுடைய ලැබුණේ. கற்பத்துக்குள்ளே அவன் මව්කුස அபிஷேகப்பட்டவனாய் තුලම ආලේප ලැබුවා මිනිසෙක්ව සිටියා. ஹalleluya. Hallelujah. மேரி போய் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது அந்த பிள்ளை துள்ளிற்று. ඒ මරියා ගිහිල්ලා එලිසබෙත් සුබ පතද්දී දරුවා කුසේ දැඟලුවා. உங்களுக்குள்ளே வந்த அபிஷேகம் ஒரு சாதாரணமானது அல்ல. ඔබ තුළට පැමිණි ආලේපේ அந்த அபிஷேகம் அதிகாரம் உடையது, ඒ ආලේපේ බල கிரியைகளை සම්පන්නයි. செய்ய வல்லதுமாய் இருக்கிறது ආධිපත්‍යයෙන් ක්‍රියා කරන්න என்று சொன்னால் බලවත්යි. 1 யோவானிலே பார்க்கிறோம். ඇයිදන මේක යොහාන් පොතේ අපි உங்களுக்கு දකින්න පුළුවන්. அபிஷேகம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்று ඔබට சொல்லப்பட்டது. ආලේපේ වනාහි සියල්ල උගන්වයි කියා කියනවා. Amen. Amen. Hallelujah. 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 நாங்கள் Hallelujah. தாயின் கற்பத்திலேயே நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய். අපි මව් කුසදීම අපි කැඳවුණු ලැබුවන්ව So සිටිනවා. இங்கு யோவான் ஸ்நானகன் ஒளிம்பி ඉතින් சொல்லுகிறார், යොහාන් බෞතිස්ත නැගිට மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. පසුතැවිලි වෙල්ලා ස්වර්ග රාජ්‍ය தேவன் සමීපය. நீதியை பேசுவதிலே දෙවියන් වහන්සේගේ ධර්මචරම அவன் කතා உறுதியாய் කිරීම තුළ இருந்தான். ඔහු ස්ථීරව සිටියා. அவன் அதற்காக ஒரு வைராக்கியம் உடையவனாய். ඒ සඳහා ඔහු ජූලිතකමෙන් සිටියා. Amen. Amen. ஏரோது ராஜா தன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்த பொழுது හෙරොද් රජ තමාගේ සහෝදරයාගේ බිරිඳ அவன் තමාගේ நேரடியாக பேசினான் என்று வேதம் ඔහු சொல்லுகிறது. කෙලින්ම කතා කළා කියලා බයිබලය කියනවා. இன்று நாங்கள் நேரடியாக பேசுவதில்லை. අද අපි කෙලින් කතා කරන්නේ மாறுபட்ட නැහැ. வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை. වෙනස් වුණු මුහුණ වැස්මක් ඇති ජීවිත. அவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில இருக்கிறார். ඔවුන් හරි වෙනස් ஏன் වූ சொல்ல ජීවිතයක්. வேண்டியதானே நீ இருக்கிறது தவறு என்று. කියන්න තිබුණානේ ඔබ செய்வது කරන්නේ පාපම වැරදි. என்று. ඔබ කරන එක පාපයක් කියලා. ஏன்னா நாங்கள் மனுஷருக்கு பயப்படுறோம். ඇයිද අපි මනුෂ්‍යයන්ට බයයි. Amen. ආමේන්. So இப்படியாக தைரியமாய் ඉතින් මෙලෙස ரோமரிலே சேவை செய்த ஏரோது ராஜாவு රෝමවරුන් තුල සේවය කළා நேரே රජුට. பேசக்கூடிய ஒரு மனுஷனை கண்டபோது කෙලින්ම කතා කරන්න පුළුවන් මිනිස්සෙක් பரலோக දැක්කම ராஜ்யத்தை குறித்து வைராக்கியமாய் நின்ற மனுஷனை ස්වර්ග கண்டபோது රාජ්‍ය ගැන ජූලිතව සිටි මිනිස්සෙක් இவர்தான் දැක්ක. மேசியாவோ මුන්වහන්සේ මෙසියස් දෝ என்று அவர்கள் ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே எழுந்தது. කියා ප්‍රශ්නාර්ථයක් ඔවුන් අතර නැගිට්ටා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. ஆனால் அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஓடின மனுஷன். නමුත් ඔහු කැඳවීම ඔස්සේ දිව්වා වූ මිනිසෙක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்பொழுதுதான் முதலாவது முறையாக அவர் சொல்லுகிறார், එවිටම පළමු වරට நான் කියන්නේ. உங்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை தருகிறேன். මම නුඹලාට පව්කමා පිණිස எனக்கு බෞද්ධ பின்னாக දෙන්නේ. ஒருவர் வருகிறார். මාගෙන් පසුව කෙනෙක් යනවා. அவருடைய பாதரட்சைகளை கலற்றுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. උන්වහන්සේගේ පාවහන් ගලවන්නටවත් මම නුසුදුසුයි. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. அந்த 11வது வசனத்தை பாருங்க. 11 වෙනි පරිච්ඡේදය බලන්න. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். පසුතැවිලි සඳහා වතුරෙන් මම නුඹලාට බෞතිස්මය දෙමි. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். මාගෙන් පසු වෙන තනන් වහන්සේ මට වඩා அவருடைய බලවන්තය. பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. උන්වහන්සේගේ පාවහන් උසලන්ටවත් මම නොවටිමි. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். උන්වහන්සේ ශුද්ධාත්මෙන්ද ගින්නෙන්ද ඔබට බෞතිස්ම දෙනසේක. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், අපි සෑම කෙනා දන්නවා. யோவான் ஸ்நானகனும் යොහාන් බෞතිස්ත இயேசுவும் යේසුස් වහන්සේ நேதாயும். They are උරවිනர்கள். cousins. They are cousins. ඔහු නෑදෑයෝ. Amen. ආමේන්. அவர் சொல்லி இருக்கலாம், ඔවුන් කියන්නේ තිබුණා. நம்மட மச்சான் வர போற பாருங்க, අපි මස්සින්න එනවා බලන්නකෝ. நம்மட தம்பி அண்ணன் தம்பி. මගේ මල්ලි. Amen. Amen. இந்த தம்பி வர போறான் பாருங்க. මගේ මල්ලි එනවා என்ன බලන්න. பார்த்தே ஆன்னு சொல்றீங்க. මාදියා බල්ලම කට අර ගන්නවා இந்த தம்பி வர ඈ. போறான் பாருங்க. බලන්නකෝ දැන් මල්ලි එනවා. No. එසේ කිව්වේ නෑ.
பரலோக ராஜ்யத்தின் அழைப்புகளே அண்ணனும் இல்லை தம்பியும் ස්වර්ග රාජ්‍ය කැඳවීම අයියත් නැහැ මල්ලිත් නැහැ. எல்லாரும் கர்த்தருடைய ஊழியர். සියල්ලෝම දෙවිදුන් තුළ ඒකත්වයක්. என்ன சொல்லுகிறார்? ඔව් කුමක්ද කියන්නේ? உத்தமனாய் இருந்தாலும் ඔහු වැඩි මහලෙක්ව அவர் என்ன සිටියා. சொல்லுகிறார்? ඔහු කුමක්ද කිව්වේ? அவருடைய பாதரட்சைகளை கலற்றுவதற்கு நான் பார்த்தேன். උන්වහන්සේගේ වහන් ගලවන්ටත් මම அவர் වටින්නේ. என்னிலும் பெரிய வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ මටත් වඩා බලවන්තයි. Amen. Amen. நானோ வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக நான் வந்த மனுஷன். මම වනාහි කාන්තාරයේ හඬගස්සන්නෙකුගේ ශබ්දයක් ලෙස උන්වහන්සේගේ මාර්ගය පහදන්නට ආවෙමි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. தூற்றுக்கூடை அவருடைய கரத்திலே இருக்கிறது. කුල්ල උන්වහන්සේගේ දෑතේය. அவர் பிரிவை கொண்டு வருவார். பதரையும் சப்பியை வேறு வேறையாக பிரிப்பார். එවීසා බොල් වෙනස් කරනසේක. களத்தை நன்றாய் விளக்கி කෙත උන්වහන්සේ හරියට කපා தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ඒ ගෝධුම සියල්ල කරනසේක. பதரையோ அவியாத அக்கினியிலே போடுவார். ඒ බොල් සියල්ල ගින්නේ இங்கு දවා ரெண்டு தரம் அது ගන්නසේක. கூறப்பட்டிருக்கிறது. அக்கினி என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ඒ ගින්න කියන එක අපි දකින්නට පුළුවන්. ஒன்று அக்கினியாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ඒක ගින්නෙන් ඔබට බෞද්ධ ස්මෘතිය දෙනවා. இன்னொன்று பதர்களை அக்கினியிலே போடுவார் என்று. බොල් සියල්ල තව එකක් ගින්නෙන් ஒன்று දවා நியாயத்தீர்ப்பை ගන්නවා. பற்றி ඒක கூறப்படுகிறது. විනිශ්චය ගැන පවසනු ලබනවා. இன்னொன்று எங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து තව එකක් අප තුළ පවසන ලබන විශිෂ්ට ආලේපයක් ගැන පවසනවා. Amen. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 104 நாங்கள் பார்க்கிறோம். එදිනම් ගීතාවල 104 අපි வேதம் දකින්න சொல்லுகிறது. පුළුවන්. බයිබලය කියනවා அவர் தனது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். උන්වහන්සේ තම සේවකයන්ව ගිනි ජාලාවක් කරනවලු. அக்கினியை போட்டால் தானே ஜுவாலை வரும். ගින්න දැම්මොත් නේ ගිනි ජාලාවක් වන්නේ. ஏற்கனவே நாங்கள் நனைஞ்ச கட்டைகளாய் இருக்கிறோம். නිකම්ම අපි තෙමුණ කොට කෑලි. இந்த நனைஞ்ச கட்டையை நாங்கள் எட்டி பற்றி எறிய பண்ணணும் என்று මේ சொன்னார். තෙමුණ කොට කෑලි ටික අපි අවුලවන්න ඕනේ නම් பரிசுத்த அக்கினி வரதான். ශුද්ධාත්ම ගින්නක්ම අවශ්‍යයි. Amen. ආමේන්. சொல்லுங்க ஆண்டவரே பரிசுத்த அக்கினி எனக்கு அனுப்பு. කියන්නේ ස්වාමී ශුද්ධාත්ම ගින්න මට එවන්න. பரிசுத்த அக்கினி எனக்கு அனுப்பு. ශුද්ධාත්ම ගින්න මට එවන්න. இதே வசனத்தை எபிரேயர் 1 பவுல் அப்போஸ்தலர் මේ වචනේම හේබ්‍රු එකේ පවුල් තුමා කියනවා. அவர் தனது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாக மாற்றினார். උන්වහන්සේ තම සේවකයන්ව ගිනි ජාලාවක් කරනවා. நானும் ඔබයි මමයි. அக்கினி ஜுவாலியாய் நாங்கள் ஜொலிக்க வேண்டியவர். ගිනීමය ජාලාවක් ලෙස දිස්වන්නට Amen. நனைஞ்ச ඕන. கட்டையாய் இருக்காதீங்க, காஞ்ச கட்டையாய் இராதீங்க. ඔබ වීලි කොටයක් වන්නත් එපා. எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கட்டைகளாய் සම இருங்க. විටම දැල් වෙන කොටයක් වන්න. Amen. சுட்டரிக்க கூடியதாக வேண்டாதவைகளை சுட்டரிக்க கூடியதாக අනවශ්‍ය දේ පුලුසා දමන්න පුළුවන් சத்துருடைய විදිහට. கட்டுக்களை சுட்டரிக்க கூடியதாக සතුරාගේ බැඳී පුලුසා கட்டுண்டவர்களை දමන්නට. விடுதலையாக்க கூடியதாக බැඳුම් නැත්තම් නිදහස් කරන්නට. பிசாசினுடைய தந்திரங்களை ஒழிக்கிறவர்களாய் සතුරාගේ இருக்கக்கூடியதாக උපායන් සියල්ල විනාශ அந்த කරන්නට அக்கினி ලෙසට. ஜுவாலியாய் நாங்கள் ஜீவிக்கிறோம். ගිනිමය ජාලාවක් ලෙස අපි ජීවත් වන්නට ඕන. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසා இதே වේ. கருத்துக்களை நாங்கள் முற்றாக திரும்ப பார்க்கலாம். வீட்டை போய் நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 12:49. ලූක් 12:49 ඔබ ගෙදර ගිහින් தெசலோனிக்கேயர் 5:19 பாருங்க. තෙසලෝනික එකේ 5:19 කියවා බලන්න. தெசலோனிக்கேயர் 5:19. 1 තෙසලෝනික 5:19 அங்கு சொல்லப்படுகிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள். ඒ ස්ථානිකන ආත්මයන් වහන්සේ அதாவது නොනිවන්න. அக்கினியை அழிந்து போக ඒ விட்டுடாதீர்கள். කියන්නේ ගින්න නිවා දමන්න அக்கினியை එපා. தணிந்து போக விட்டுடாதீர்கள். ගින්න නිවෙන්න දෙන්න எப்பொழுதும் එපා. அது பற்றி எரியப்பட வேண்டும். සම විට මෙය දැල් වෙන්නට ඕන. Amen. லேவி ராகமத்திலே ஆண்டவர் ලෙවි சொல்லுகிறார், කතාවේ උන්වහන්සේ பலிபீடத்தில் කියනවා அக்கினி அணைந்து போய் விடாமல் පූජාසනේ ගින්න எண்ணெய் නොනිවි. எப்பொழுதும் ஊற்றப்பட்டிருக்க සම வேண்டும். විටම තෙල් වත් කරන්නට ඕන. Amen. Amen. Hallelujah. அந்த அக்கினி Hallelujah. எப்பொழுதும் பற்றி எரிய வேண்டும். ඒ ගින්න සම විටම அது දැල් වෙන්න எண்ணத்தை ඕන. காண்பிக்கிறது. කුමන්තයෙන් පෙන්වන්නේ. தேவன் அக்கினியாய் ஜுவாலிக்கிறவராய் දෙවියන් இருப்பதினாலே වහන්සේ ගින්නේ அந்த දැල් වෙන නිසා அக்கினிக்குள்ள இருக்கிறது என்று ඒ சொன்னால் ගින්න නුඹතුල அதனுடைய තිබෙනවා அர்த்தம் කියනවා. என்ன? ඒකේ අර්ථය அந்த කුමක්ද? தேவ பிரசன்னம் உனக்குள்ளே எப்பொழுதும் ඒ දේවාභිමුඛයේ නුඹතුල සම විටම ஜொலித்துக் கொண்டிருக்கிறதா இருக்கு. දැල් වෙමින් තිබෙන්නට ඕන. செல்லுமிடமெல்லாம் தேவ பிரசன்னத்தை எடுத்து නුඹ යන සෑම තැනකම
දේව අභිමුඛය රැගෙන යන්නේ. டாக்டர் மொரிசர்ல ஒரு தேவ ஊழியக்காரர். ඩොක්ටර් මොරිසර්ලෝ කියලා එක දේව සේවකයෙක්. அவர் ஸ்டேஜிலே ஏறி வரும் பொழுது ඔහු වේදිකාවට தேவ නැගී பிரசன்னம் அவரோடு வருவதை நீங்கள் காண முடியும். දේව අභිමුඛව සමග එන එක ඔබ දකින්නට அவர் පුළුවන්. இறங்கி போகும் பொழுது தேவ பிரசன்னம் அவரோடு செல்வதை பார்க்க. ඔහු බැස යද්දි දේව අභිමුඛය ඔහු සමග அப்படியே ඔබ දකින්න. ஊழியக்காரர் அக்கினியாய் ஜொலித்துக் ඒ கொண்டிருக்கிறார். වගේ බොහෝ සේවකයන් ගින්නෙන් அதே දැවෙනවා. போல நாங்களும் செல்லும் இடமெல்லாம் தேவ பிரசன்னத்தை எடுத்து එනිසා අපි යන සමතනම දේව අභිමුඛය இந்த රැගෙන அக்கினி යන්නට ඕන. அபிஷேகம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் லைஃபாய் இருக்க මේ வேண்டும். ගිනිමය ආලිමේ සමයටම දැල් වෙමින් අප තුල තිබෙන්නට ඕන. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. Hallelujah. நெடு ஆண்டவரத்திலே මම සමයට මුන්වහන්සේගෙන් අහනවා. சிந்தனை எனக்குள்ளே இருக்கு. ක්‍රිස්තුස් වහන්සේ සිතුවිලි මට ලැබේවා. ஆனா எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு නමුත් අපේ සිතුවිලි විසිරුණු ලබනවා. அப்போஸ்தலர் என்ன சொல்றார்? ප්‍රේත சிதறடிக்கிற என் சிந்தனைகள் எல்லாவற்றையும் විසිරෙන මගේ සිතුවිලි සියල්ල சிறைப்பிடித்து இயேசு கிறிஸ்து கீழாய் நான் கீழ்ப்படுத்துகிறேன். මම වහල් කරගෙන යේසුස් වහන්සේ තුල දමනය அதனுடைய அர்த்தம் කරගන්නේ. எங்களுடைய சிந்தனை போராட்டத்துக்குரிய சிந்தனையாய். ඒකේ අරුත කොහොමද? අපේ සිතුවිලි පොරබැදීම් ශීලී. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், பிதா எதை பேசுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன். පියාණන් වහන්සේ යම කතා කරන්නේ දේ දේ මම அப்ப කතා කරමි. அவருடைய சிந்தனையும் அவருடைய நோக்கமும் அவருடைய செவிகளும் எதற்கு திறந்திருந்தது? එන සමයට උන්වහන්සේගේ සිතුවිලි අරමුණ ඒ කන්සියල්ල ඇරී තිබෙන්නේ කොයි දෙයටද? பிதாவினுடைய சத்தத்துக்கு. පියාණන්ගේ හඬට. அவருடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருந்தது? උන්වහන්සේගේ කුමක් කෙරෙද பிதா යොමු எதை කරන්නේ? செய்கிறாரோ அதை நான் செய்வேன். පියාණන් යමක් කරනවා දේ දේ මමත් කරමි. Amen. ආමේන්. ஆனால் இங்க தரமட்டத்தில் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. නමුත් මේ අපිට ප්‍රශ්න අධිකයි බොහෝ. முழுமுழுத்தலும் பொய் வதந்தியால் இதெல்லாம் நாங்கள் கூட கேட்டு செய்து கொண்டே போவோம். බොරු ව්‍යාජ කොඳුරමින් සෑම දෙයක්ම අපි කරමින් සිටිනවා. ஜெபத்துக்கு போனாலும் இதுவே வந்து தலையை சுத்தி යාඥාට ගියත් ඔළුව වටා කැරකෙන්නේ මේ සිතුවිලි. காக்கா கூடு கட்டின மாதிரி இது பறந்து கொண்டே. කාක්කෝ කූඩු බැඳා වගේ කැරකි நேற்று තිබෙනවා. அவர் இதை சொன்னார், நேற்று அவர் இதை சொன்னார், பாஸ்டர் பற்றி இப்படி சொல்றார்களே, இப்படி நடக்குதே சபையில, அவர் அப்படி செய்தாரே, இப்படி செய்தாரே. ஆக முன்னுக்கு இருந்தவங்க ஸ்தோத்திரம். ඊයර මෙහෙම කිව්වනේ පෙරේදාරයා මෙහෙම කළානේ පාස්ටර් ගැන මෙහෙම කරනවානේ සභාව මෙහෙම යනවානේ කියලා. නමුත් එදිනේ ඉඳගෙන හොඳට ප්‍රශංසා කරනවා. சிந்தனைக்கு எல்லாம் போய் සිතුවිලි කොහෙදෝ විසිරලා. லண்டன், அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்தியா, ඇමරිකාවට ශ්‍රී හැම තැනම ඉන්දියාවට බංගලාදේශ හැම තැනම It ගිහිල්ලා. is a challenge. ඒක අභියෝගයක්. அதான் ஆண்டவர் சொன்னார். ඒක තමයි උන්වහන්සේ කිව්වේ. என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. මා හැර නුඹලාට කිසිවක් කරන්න බෑ. இந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கு. දැන් මේ ගින්න ඔබට තියෙන්න ඕන. பாருங்க, உங்களுக்கு நல்ல காய்ச்சல் வந்தா බලන හොඳට උණ ආවනම් போய் நீங்க ஆடியோ டிவில பார்த்து சந்தோஷமா ஆனோட நிக்கலாம். ගිහිල්ලා ඔබ හොඳට ටීවී එක නරඹන හොඳට නරඹගෙන සතුටු වෙනවද? இல்ல. නෑ. என்ன உடம்பு அக்கினியா இருக்கு. ඒක ගින්නක් වෙලා දැන් ශරීරය. வேறு எதை பற்றி யோசிக்க முடியாது. කිසිවක් ගැන හිතන්න බෑ. பரிசுத்த அக்கினி உங்களுக்குள்ள இருந்தா வேறு எதை பற்றி யோசிக்க. සුද්ධාත්ම ගින්න ඔබට ආව නම් කිසිවක් ගැන හිතන්න බෑ. Because you always feel එතන ඔබට හැමෙටම presence of the හැදෙනවා. Lord, දේව the anointing of the Lord, ආලේපේ the revelation of God. උන්වහන්සේගේ එළිදරව්ව. கர்த்தர் என்னத்தை செய்கிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? சில சமயங்களிலே அது அப்படியான காரியங்களுக்குள்ள இருந்தீங்கள் என்று சொன்னால் සමහර විට එවැනි කාරණා තුල ඉන්නව නම් நீங்கள் செத்து போனவர்கள் மாதிரி போயிடுவீர்கள். ඔබ මල කෙනෙක් වගේ සිටි. தேவன் செய்கிற காரியங்களிலே அப்படியான அக்கினி அபிஷேகத்துக்குள்ளே இருக்கு. උන්වහන්සේ කර කාරණාවේ ආලේපේ තුල සෝන්න පොරොදු நான் சொல்லவில்லை. අධෛර්යමත් වෙනවා කියලා කියන්නේ. சுயத்தை நாங்கள் விட்டு விடுவோம். නමුත් අපේ මමත්වය අපි අත්හැර දමාවි. இந்த சுயம் என்று சொல்வது ஒருபொழுதும் மங்களை விட்டு போறது குறைவு. මේ මමත්වය කියන එක අපේ ආත්ම වෙන එක நாங்கள் சுயத்துக்கு மரித்துட்டோம் என்று சொன்னோம். මගේ මමත්වයට මම මිය ගියා. இந்த சுயம் ஏதோ ஒரு வழியில இங்கே ஒரு இடத்தை வலிக்கணும். යම් මේකේ මේ මමත්වය දිස් වෙනවා. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. කවුරු මං උනත් කමක් නෑ ඒක එනවා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Praise be to God. සාදු ප්‍රශංසා වේවා. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். යහපත් කියන්නේ දෙවියන් වහන්සේ යහපත්. அதான் ஆண்டவர் சொன்னார். ඒකද උන්වහන්සේ කිව්වේ. ஆவியினாலே உங்களை அபிஷேகிக்கிறதோடு அக்கினியினாலே நான் உங்களை அபிஷேகிக்கிறேன். ආත්මයෙන් බෞද්ධිස්ම කරන සමග ගින්නෙනුත් ඔබ බෞද්ධිස්ම කරමි. Amen. ආමේන්. ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் எடுத்தவர்களுக்கு அடுத்த நிமிஷம் ஒரு மெசேஜ் ஒன்று வருகிறது. මේ පළමුවෙන් ඔබ එන්නතේ ගත්තු අයට ඊළඟට ඔබට මැසේජ් එකක් එනවා. ஃபைசர் எடுத்தா 21 நாள்ல
எடுத்தால் ෆයිසර් ගත්තොත් ඔබ දින 21 කින් போட்டிங்க என்று சொன்னால் ඔක්ස්ෆෝඩ් එක දැම්මනම් 3 மாசத்துக்கு මාස 3කින් ஓகே சீனோ சைனா சோனோ சீனை அது போட்டுக்கிட்டா චීනෝ චයිනා චෝනෝ චීනෝ ஒரே டோஸ் அவ்வளவுதான் එකම පාරයි එච්චරයි ஹalleluya praise god அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார் ඒ වගේම උන්වහන්සේ ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே ஞானஸ்நானத்துக்குள்ளே வந்த உங்களுக்கு இன்னொரு அக்கினி அபிஷேகம் வேண்டும் ආත්මේ බෞතිස්මය තුළ පැමිණි ඔබට තවත් ගිනිමය බෞතිස්මයක් ඕනේ amen amen hallelujah hallelujah என்று சொன்னால் நான் அன்றைக்கு நான் பேசும்பொழுது சொன்னேன் එදිනෙක ඉඳන් මම කතා කරද්දී இந்த කිව්වා ஆவியின் ஞானஸ்நானம் මේ ආත්මික බෞතිස්මය கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது ඔබ දෙවියන් වහන්සේ පවුලට එක් කරනවා amen amen hallelujah hallelujah ஆனால் குடும்ப விகாரங்களை නමුත් පවුලේ කාරණාවන් விவகாரங்களை குடும்ப காரியங்களை செய்வதற்கு පවුලේ කාරණාවන් කරන්නට அந்த குடும்பத்துக்குள்ளாக உங்களுக்கு ஒரு உறுதி உங்களுக்கு நிலைநிறுத்தல் வேண்டும் ඒ පවුල තුළ ඔබට ස්ථිරත්වයක් අවශ්‍යයි amen amen hallelujah இந்த அக்கினி அபிஷேகம் அதைத்தான் செய்கிறது මේ ගිනිමය ආලේපය කරන්නේ காய் நிற்கக்கூடியதா දෙවියන් වහන්සේ වෙන සිට ගන්න amen amen hallelujah சீஷர்களுக்கு அவர் ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ගෝලයන්ට උන්වහන්සේ කිව්වා පිඹල ආත්මය ලබා ගනින්න முறை ஆவியை ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் පළමු වරට ආත්මය පිඹ උන්වහන්සේ 70 ලබා பேர் மேலே ගන්නවා ஆவியை ஊற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் ඊළඟට 70 දෙනාට පිඹල කිව්වා ආත්මය ලබා ගන්න எழுந்து வந்ததுக்கு பிறகு ஊதி சொன்னார் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் නැවත මලුන්ගේ නැගිටලා උන්වහන්සේ ආවන් පස්සේ පිඹ කිව්වා ආත්මය ලබා ගන්නට කියලා அதன் பிறகு சொன்னார் ඊට පස්සේ කිව්වා அப்போஸ்தலர் நிருபத்திலே ඒ சொல்கிறார் ක්‍රියා පොතේ උන්වහන්සේ කියනවා எருசலேமிலே போய் காத்திருங்கள் යෙරුසලමට ගිහින් රැඳී ඉන්න பிதாவினாலே வாக்களிக்கப்பட்டவர் පියාණන්ගෙන් පොරොන්දුව ලැබූ තැන வரும்பொழுது වහන්සේ நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக එන විටදී බලය ලබා இந்த அக்கினி මට அபிஷேகம் සාක්ෂියක් වෙයි. இல்லாவிட்டால் நீங்கள் பலனடைந்து கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க முடியாது ගිනිමය ආලේපේ නැතුව සවිමත් වෙලා දෙවියන් වහන්සේගෙන් සාක්ෂියක් நாங்கள் වන්නට பொய் බෑ. சாட்சி சொல்றவர்களாய் අපි බොරු සාක්ෂිකාරයෝ වේවි. கிறிஸ்தவன் என்ற பெயரை போட்டுக்கொண்டு அந்த போர்வையை போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறோம் කිතුනෝ කියන්නා වූ වෙස්මෝනක් දමාගෙන අපි අනිකුත් හැම දේ තුළ අපි නිරත அப்போஸ்தலர் වෙනවා. நிருபத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் අපි ක්‍රියාපොතේ කියවන්ට යෙදෙනවා. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது පෙන්තගෝස්ත දින පැමිණි பரிசுத்த කල ஆவியானவர் ශුද්ධාත්මයන් அக்கினி වහන්සේ ரூபமாக வந்தார் ගිනිමය ලෙස උන්වහන්සේ ආවා. Amen. Amen. Hallelujah. சில Hallelujah. சடங்காசாரங்கள் அல்லது சில கொள்கைகள் கோட்பாடுகள் சொல்லுகிறது இது ரெண்டும் ஒரே நேரத்திலே நடக்கிறது என்று சொல்லி සමහර සංස්කෘති සමහර දේවල් වල කියනවා මේ දෙකම එකවර සිද්ධ වෙනවා ஆனால் කියන එක. வேதத்திலே அக்கினி நாவுகளாய் இறங்கினது ஒரு இடத்திலே பெந்தெகோஸ்தே நாளிலே அன்று நடந்தது போல නමුත් බෞතිස්මය මේ බයිබලයේ ඒ ගිනිමය දිව ලෙස බෙදී ගිය දවස පෙන්තකොස්තේ දින. ගිනිමය දිව ලෙස அடுத்தது நாங்கள் පෙන්තකොස්තේ பார்க்கிறோம் கொர்நேலியு வீட்டிலே ඊළඟට අපි දකින பரிசுத்த කොර්නේලියස්ගේ නිවසේ ஆவியானவர் இறங்கினார் ශුද්ධාත්මයන් ஆனால் වහන්සේ அங்கே දැසාවා. பேதுரு ஒரு வார்த்தையை නමුත් சொல்லுகிறார் පේත්‍රස් එක වචනයක් කිව්වා ඒ ස්ථානේ. Amen. Amen. நாங்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே எங்களுக்கு நடந்தது போலவே அங்கு கொர்நேலியு வீட்டிலும் நடந்தது என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். පෙන්තකෝස්ත දින අපිට ලැබුණා සේම කොර්නේලියස්ගේ නිවසේදීත් අපිට அப்போ அங்கே அக்கினிநாவுகள் இறங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். ගවේෂකයන් කියන එතනදී ගිනිමය දෙව් ලෙස බෙදී යන්නට ඇති කියලා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த அக்கினி அபிஷேகம் வந்து ඒ ගිනිමය மிகவும் முக்கியமான ஒரு ආලේපය காரியம் எங்களுக்கு சாட்சியின் ஜீவியம். බොහෝම වැදගත් අපේ සාක්ෂිමත් ජීවිතය සඳහා. Amen. நாங்கள் அநேகமாக நாங்கள் சாட்சியின் ஜீவியம் என்று சொல்லும்போது අපි බොහෝ විට සාක්ෂිමත් நாங்கள் என்னத்தை சாட்சியின் ජීවිතයක් ஜீவியமாய் நாங்கள் நினைக்கிறோம் අපි சொன்னால் කුමන්ද සාක්ෂිමත් கர்த்தர் எங்களுக்கு ජීවිතයක් செய்த நன்மைகள் දෙවිඳුන් අපට කළ அதிசயங்கள் යහපත පුදුම දේ அற்புதங்கள் හාස්කම්. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. ஆனால் பாடுகளை நாங்கள் நினைவு கூர்வோம். නමුත් පීඩා අපි සිහි කරන්නේ නැහැ. இந்த அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு என்ன செய்யும்? මේ ගිනිමය ආලේපය අපිට කුමන්ද කරන්නේලු? பாடுகளை சந்திக்க எங்களை பலப்படுத்தும். පීඩාවන් හමුවන්ට අපි සවිමත් பாடுகளுக்குள்ளே කරනවා. தேவனுக்காய் நிற்கக்கூடிய ஒரு 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 பலத்தை எங்களுக்கு கொடுக்கும். පීඩා අතරදී දෙවියන් වහන්සේ සිට ගන්නට අපිට බලය දෙනවා. சீஷர்கள் அபிஷேகத்தை பெற்ற பொழுது මන්ද ගෝලියන් ආලේපය ලැබුව பரிசுத்தாவியுடைய අවස්ථාවේදී அனுபவத்தை பெற்ற பொழுது සුද්ධාත්ම අත්දැකීම ලබාගත් தேவன் அவர்களுடைய கரத்தினாலே දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ දැහැටි வல்லமையான காரியங்களை செய்தார். බලවත් දේ කළා. அற்புதங்களை நடப்பித்தார். හාස්කම් සිද්ධ කළා. அதோடு இல்லை.
ඒ පමණක් නොවේ. துன்புறுத்தலும் பாடுகளும் அவர்களுக்கு வந்தது. පීඩා කරදර ඔහුන්නට ආවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இறுதி வரை අන්තිමය දක්වා தேவனுக்காய் சாட்சியாய் நிற்கக்கூடியா இருந்தது எதனாலே இந்த அக்கினி அபிஷேகத்தை දෙවියන් වහන්සේ සාක්ෂාත් සිට ගන්නට උඩ කුමක්ද පුළුවන් උනේ මේ ගිනිමය ආලේපය නිසා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இப்போ உங்களுக்கு அக்கினி நாவல் இறங்குதை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். දැන් ගිනිමය දිව බැසෙන එක දකින්න අය දැන් අපිට ஆனால் ඉන්නවා. அதே அக்கினி அபிஷேகம் இப்போ உங்களுக்கு கர்த்தர் ஊற்றுகிறார். නමුත් ඒ ගිනිමය ආලේපයම අදත් උන්වහන්සේ අපිට වගුරනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அந்த அபிஷேகத்திலே அடுத்த வல்லமைக்குள்ளே உங்களை எடுத்துச் செல்லுகிறார். ඒ ආලේපය ළඟ බලය அல்லது කරනවා ගෙන எடுத்துச் செல்ல යනවා. விரும்புகிறார். නැත්තම් ගෙන යන්න කැමති වෙනවා. ஏன் ஐ. உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. මේ ලෝකේ අපිට පීඩා කරදර තිබෙනවා. இவற்றுக்குள்ளாக நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை எடுத்துச் செல்வதற்கு මේ තුලිනුත් දේව රාජ්‍ය අපි Hallelujah. ආමේන්. Hallelujah. அப்படியாய் ஒப்புக் கொடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த வல்லமையை கொடுக்கிறார். அதுதான் அந்த அக்கினி அபிஷேகம். ඒ සඳහා කැප වෙන අයට දෙවියන් වහන්සේ විශේෂ බලය දෙන එක තමයි ගිනිමය ආලේපය. Amen. ආමේන්. கர்த்தர் இந்த சபைக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். උන්වහන්සේ මේ සභාවට ඒක දෙන්නට කැමතියි. வாஞ்சிக்கிறவர்கள் மேலே கர்த்தர் அப்படியான இரட்டிப்பான வல்லமையை ஊற்ற விரும்புகிறார். පිපාසත්‍ය වෙන අය කියලා උන්වහන්සේ දෙගුණයක් ගිනිමය බලය දෙන්නට සූදානම්. எழும்பி நிற்க. දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් නැගිටින්නට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் உடனே எங்களுக்கு ஞாபகம் வரும் முன்னுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும். එක වරම අපිට හිතට එන්නේ හාස්කම් நல்லது. බුදුම அந்த ලකුණු. அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் நடப்பித்தார். நல்லது. හාස්කම් බුදුම ලකුණු සිද්ධ කරනවා නම් ஆனால் හොඳයි. கர்த்தருக்காக பாடுகளுக்காகவும் கர்த்தருக்குரிய சோதனைகளுக்குள்ளே நாங்கள் நிற்கக்கூடியதாக ஆண்டவர் தயவு. නමුත් උන්වහන්සේනේ දුක් පීඩා කරදර මැදේ සිටගන්ටත් දෙවියන් වහන්සේ அதற்காக අපිට முதலாவது දෙන්නේ. அந்த அக்கினி அபிஷேகம் வரும்பொழுது என்ன நடக்கிறது? ඉතින් මේ සඳහා පළමු වරට ගිනිමය ආලේපය කොහොමද எங்களுக்குள்ளே වන්නේ? சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. අප තුල පවිත්‍ර වීමක් ඇති அதை කරනවා. நான் சொன்னேன், சுயம். ඒක තමයි මමත්වය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. 2 කොරින්ති 5:17 ஒருவன் කියනවා. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் යමෙකු இருக்கிறான். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්නේ නම් ඔහු பழையன எல்லாம் පරණ සියල්ලම කියන්නේ பழையன எல்லாம். පරණ සියල්ලම. இப்ப எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? දැන් කී දෙනෙක් ධෛර්යවත් பழையன எல்லாம் ஒளிந்து போயிட்டு. පරණ සියල්ලම පහළ ගියා කියලා. பழையன எல்லாம் போயிட்டு. අපි කියන පරණ සියල්ල ගියා. பழையன எல்லாம் පරණ සියල්ලම சுயம் போயிட்டுதா? මමත්වේ ගියාද? இல்ல. නෑ. வேதம் சொல்லுது. බයිබලෙ කියනවා. விசுவாசிக்கிறோம். අද අපි අදහනවා. சுபாவம் மாறிட்டா? ස්වභාවය වෙනස් වුණාද? இல்லையே. නෑ. மறுரூபமாயிட்டோமா? අන්විසකුණා වෙනස් වුණාද? இல்ல. නෑ. Hallelujah. හලෙලූයා. மனம் திரும்பி இருக்கிறோமா? පසුතැවිලි වෙලාද? Yes. ඔව්. Hallelujah. හලෙලූයා. நான் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். මමනේ ඔබට බෞතිස්මය දුන්නේ. நானே என்ன குற்றப்படுத்த முடியாது. මටම මම වරද තමයි. நிச்சயமா நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க. සැබවින්ම ඔබ නම් පසුතැවිලි වෙලා. மனம் திரும்புதல் மன மாற்றத்தை கொண்டு வந்தது. පසුතැවිල්ල හදවතේ වෙනසගෙන දෙනවා. வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்தது. ජීවිතේ වෙනසගෙන දෙන්න ඕන. Amen. ආමේන්. அக்கினி அபிஷேகம் is a purifying அபிஷேகம். எங்களை பரிசுத்தமாக்குறதும் சுத்திகரிக்கிற அபிஷேகம். ගිනිමය ආලේපය කියන අපේ පවිත්‍ර කරන ආලේපය. ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். ඒ සුද්ධාත්මනාසේ පවිත්‍ර இந்த කරන அநேக ආලේපය. காரியங்கள் என்ன எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று தெரியாது. එදින බොහෝ දේ කුමක්ද අප තුළ තිබෙන්නේ பழைய කියලා දන්නේ. பழைய காரியங்கள் என்ன எங்களுக்குள்ளே ஒட்டி இருக்கிறது என்று தெரியாது. පරණ දේවල් ඇලිගලි තිබෙන්නේ குடும்ப මොනවද කියලා දන්නේ. சுபாவங்கள், பரம்பரை காரியங்கள் என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு පවුලේ කාරණා පාරම්පරික දේවල් මොනවද இந்த ඇලිගලි அக்கினி තිබෙන්නේ අපි அபிஷேகம் දන්නේ. வரும் பொழுதுதான் ගිනිමය ආලේපයේදී තමයි இவை எல்லாம் வெளியிலே මේ கொண்டு வரும். සියල්ල එළියට එන්නේ. Amen. Amen. தாவீதுக்கு தெரியாது தனக்குள்ளே அது அப்படியான ஒரு காரியம் இருந்தது. දාවිත්තුමා දන්නේ නැහැ තමා තුළ වෙන දෙයක් තිබුණා කියලා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Praise be to සාන God. ප්‍රශංසා වේවා. So இந்த அக்கினி அபிஷேகம் என்ன செய்யும்? ඉතින් මේ ගිනිමය ආලේපය யோபு කුමක්ද
කරන්නේ. அழகாக சொல்லுகிறார். යෝ බොහෝම ලස්සනට நான் කියනවා. பொன்னாக திகழ்வேன். எப்போ சோதனைகளின் பின்னே நான் பொன்னாக திகழ்வேன். මම රන්මෙන් දිලිහෙන කොයි විටද මම පරීක්ෂාවෙන් පසුව රන්මෙන් දිලිහෙනවා. 22வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். අපි ගණන් කතා 22 දකින්න அங்கு පුළුවන්. ஆண்டவர் சொல்லுகிறார், එතන දෙවියන් වහන්සේ இங்கு කියනවා இஸ்ரவேலர் கொள்ளையாடி கொண்டு வந்த பொருள் මේ ඊශ්‍රායලේ සොරාගෙනවා වූ ආண்டவர் වස්තුව சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා அக்கினியிலே இவையெல்லாம் போட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் தேவனுடைய பாவனைக்காக. ගින්නට දමා ඒවා පවිත්‍ර කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේ පාවිච්චිය සඳහා. தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறவர்கள் දෙවියන් වහන්සේ විසින් පාවිච්චි කරන අපේ இந்த කැමති அக்கினி වෙන අය அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். මේ ගිනිමය ආලේපි උන්වහන්සේ உங்களை වගුරුනවා. சுத்திகரிக்கும்படியா. එතන ඔබව පවිත්‍ර කරන්න. Amen. Hallelujah. நெருப்பிலே போட்டு அதை சுத்திகரிக்கும்படியா. ගින්නට දාන එක පවිත්‍ර ஆண்டவர் කරන சொல்றதை පිණිස. நீங்கள் கொண்டு வர வேண்டும். பொன், வெள்ளி, தகடு, இரும்பு, சக்கடை எல்லாத்தையும் கொண்டு வர. උන්වහන්සේ කියනවා රන් රිදි යකඩ තහඩු ඔක්කොම ගෙනෙන්න. மாத்திரம் கொண்டு வாங்க. ගින්නට ඔරොත්තු දෙන இந்த දේවල් வார்த்தையை වන්නන්නේ. பார்த்த பொழுது நான் சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே. මේ වචනේ බලද්දි මම හිතුවා අපෝයි දෙවියනේ. நான் இப்ப 20 வருஷத்துல 30 வருஷத்துக்கு முதல் வாசித்திருந்தேன்னா கொஞ்சம் මම யோசித்திருப்பேன். අවුරුදු 20 30කට කලින් කියවුවා නම් ටිකක් කල්පනා இப்போ කරන්න. நெருப்புகளால போய்க்கலே தெரியுது. දැන් ගින්නට යද්දි පේනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා நெருப்பிலே ගින්නෙන් நிற்கக்கூடிய அக்கினியிலே நிற்கக்கூடியவை ගින්න තුල அதை පවතින கொண்டு පුළුවන් வந்து දේවල් அக்கினியிலே போட்டு ඒවා ගෙනවි அதை ගින්නට දමා சுத்திகரித்து ඒ පවිත්‍ර කරලා பாவனைக்கு கொண்டு வாருங்கள். පාවිච්චිය සඳහා ගෙනෙන්න. புரியுதா? තේරෙනවද? புரியுது. කී දෙනෙකුට තේරෙනවද? எத்தனை பேர் அடுத்த கிழமை சேர்ச்சுக்கு කී வருவீங்க? දෙනෙක් ඊළඟ සතියේ පල්ලියට එනවද? Hallelujah. හලෙලූයා. Praise be to God. සාන්ඩ ප්‍රශංසා. சொல்லுங்க, நான் அக்கினியில வெந்து போக மாட்டேன். කියන්න මම පුල ගින්නෙන් දාලා යන්න යන්නේ ஆண்டவர் නැහැ. சொல்றாரு, නැහැ. வெந்து போறது எல்லாம் எனக்கு தேவையில்லை. ඒ පිලිස්සන දේවල් මට ඕනේ නැහැ කියලා උන්වහන්සේ කියනවා. Amen. ආමෙන්. அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ වගේම උන්වහන්සේ அந்த කියනවා அக்கினியிலே போட்டு எடுத்ததை ඒ ගින්නට දාලා ගත්තු දේ தண்ணீரினாலே கழுவுங்க. වතුරෙන් සෝදන්න. தண்ணீர் என்று சொல்றது වතුර කියන්නේ வார்த்தை. වචනය. Amen. ආමෙන්. Hallelujah. Hallelujah. நீங்கள் அக்கினியாலே சுத்திகரிக்கப்படுவது மாத்திரம் ඔබ போதும். ගින්නෙන් පවිත්‍රන පමණක් නොවේ. வார்த்தையினாலே நீங்கள் கழுவப்பட ඔබ වචනේනොත් සෝදනු ලබන්නට இது ඕන. ரெண்டும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க, கர்த்தரால் பயன்படுத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதாக. මේ දෙකම දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ සිටින්ට උන්වහන්සේගේ පාවිච්චි කරන ලබන්ට උන්වහන්සේ තුල ඉන්න අපිට අවශ්‍ය දෙයක්. Amen. ආමෙන්. நீதிமொழிகள் 17:3 சொல்லுகிறது. ඊතොපදේශ 17:3 කියනවා. Amen. அது கொஞ்சம் வித்தியாசமாய் எங்களுடைய பாஷையில டிரான்ஸ்லேட்ல வந்திருக்கிறது. ඒක ටිකක් වෙනස් වගේ தங்கமும் භාෂාවක්. வெள்ளியும் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல மனத்தை சோதித்து அறிகிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. රන් රිදී ගින්නෙන් පුලුසා දමා සෝදිසි කරනවා වගේ හදවත සෝදිසි කරන්නේ දෙවියන් වහන්සේ කියලා බයිබලයේ කියනවා. தங்கமும் வெள்ளியும் என்னத்தினாலே சோதிக்கப்படும்? ඒ රන් රිදී කුමකින්ද සෝදිසි කරන ලබන්නේ? அக்கினியினாலே சோதிக்கப்படும். ගින්නෙන් උදුනෙන් அப்ப සෝදිසි எங்களுடைய කරනවා. உள்ளத்தையும் எங்களுடைய மனதையும் கர்த்தர் அக்கினியினாலே சோதிக்கிறார். එහෙනම් අපේ හදවත උන්වහන්සේ සිත ගින්නෙන් සෝදිසි කරනවා. இந்த பரிசுத்த அக்கினியினாலே அவர் මේ சோதிக்கிறார். ශුද්ධ ගින්නෙන් උන්වහන්සේ සෝදිසි කරනවා. Amen. ආමෙන්. நாங்கள் நின்று பிடிப்போமா இந்த மாதிரி? අපි බල දරාගෙන ඉන්න පුළුවන්ද කොයි වගේද? Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. So refining என்று சொல்லுகிறது, சுத்திகரிப்பு என்று சொல்லுகிறது. ඉතින් පවිත්‍ර වීම It's a කියන්නේ transformation. ඒක ඇවිල්ලා වෙනස් වීමක්. Amen. ආමෙන්. Hallelujah. හලෙලූයා. இப்படியாகத்தான் நடக்கிறதாம். දැන් මේ වගේට සිද්ධ වන්නේ இந்த பவுனை, இந்த வெள்ளியை அவர்கள் சுத்திகரிக்கும் பொழுது මේ රන් හෝ රිදියෝන් පවිත්‍ර කරද්දී நெருப்பிலே வைத்து அதை உருக்கி கொண்டே இருப்பார்கள். ගින්නේ උඳුනේ දාලා එය ඔවුන් ඒක පුලුස්සමින්ම සිටිනවා. Amen. ආමෙන්. நெருப்பை போட்டு உருக்கி கொண்டே இருப்பார்கள். ගින්නට දාලා ඒක ඔවුන් දිය කරනවා. பவுன் ஒரு நாளும் ஆவியாக කවදාක්වත් මේ රන් ඇවිල්ලා ඒක තාප
වාෂ්පවන්නේ இந்த නැහැ. பவுனை நீங்கள் எப்படித்தான் நீங்கள் இப்ப நெருப்பில எரிச்சாலும் මේ රන් කොතරම් ගින්නට දාලා පිලිස්සුවත් இது எரிஞ்சு போகாது. ඒක දාලා යන්නේ නැහැ. வெள்ளியும் எரிஞ்சு போகாது. පිච්චෙන්නේ නැහැ. அதன் 7 தரம் வெள்ளியை புடமுடுவார்கள் என்று சொன்னார். සත්ගුණයකින් ඒක ඔවුන් උපදවනවා කියලා කියනවා රන්. நெருப்பிலே அதை போட 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 ඒ ගින්නට அதுக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு எரிஞ்சு போயிடும் அல்லது ஆவியாய் போயிடும் இப்படியோ போயிடும். ඒ තුල තිබෙන හැම කුණු කසලම කිලිඩු සියල්ලම වාතාවරණයක යන්නට යනවා. எப்போ அது பரிபூர்ண சுத்தமாய் இருக்கிறது என்று சொன்னால் කොයි විටද ඒක සම්පූර්ණ පවිත්‍රව තිබෙන්නේ නම් அதை செய்கிறவன் ඒ කරන්නේ அதை உருக்குகிறவன் ඒ සාදන්නා அதையே பார்த்து கொண்டிருப்பான். ඒ දෙසම බල බලා ඉන්නවා. எப்போ அவனுடைய முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே தெரிகிறதோ කොයි විටද ඔහුගේ මුහුණේ පිළිඹු වීම ඒ රන් වලින් පෙනෙන්නේ. அப்போ அவனுக்கு தெரியும் இது சுத்திகரிக்கப்பட்டது. එවිට ඔහු දන්නවා මේක පවිත්‍ර වුණු දෙයක්. இந்த பரிசுத்த அக்கினியில எங்களை போட்டுட்டு මේ සුද්ධ ගින්නට අපිව ஆண்டவர் நாங்கள் දමලා எப்போ காத்தாய் போவோம் என்று பார்க்கவில்லை. අපි කොයි විටද වාතයක් எப்பொழுது அவருடைய சாயல் எனக்குள்ளே உருவாக்கப்பட்டு முடிகிறதோ කොයි විටද දියවියන්නේ කියනවේ කොයි විටද குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாறுவதே அவருடைய அநாதி. තමාගේ පුත්‍රයාගේ ස්වරූපයට සමාන වීම උන්වහන්සේගේ සදාතනික කැමැත්ත. அவருடைய சாயல் எனக்குள்ளே தெரிய வேண்டும். උන්වහන්සේගේ ස්වරූපය මාගෙන් දිස්වන්නට ඕන. இந்த அக்கினி அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை எனக்குள்ளே கொண்டு வரும். මේ ගින්න එවැනි පවිත්‍ර වීමක් මාහටගෙන දෙනවා. ஆமென். ආමේන්. இதற்காகத்தான் ஆண்டவர் அதான் சொன்ன நீங்களே எனது சாட்சி. ඒකද උන්වහන්සේ කිව්වේ නුඹලා මාගේ සාක්ෂිකාරයෝය. ஆமென். ආමේன். பேதுரும் யோவானும் யாக்கோபும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நின்ற பொழுது என்ன அறிந்து கொண்டார்கள்? இவர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். පේත්‍රස් යෝහන් යාකෝබ් සියල්ල දකිද්දි මනුෂ්‍යයන් මොනවද කියේ මොහුනුත් ඔවුන් සමග සිටියාය. அவர்கள் சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். இவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். இயேசுவை போலவே இருக்கிறார்கள். අප දෙස බලන්නන් කියන්ට පුළුවන් වන්ට ඕනේ මොහුන් යේසුස් වහන්සේ යේසුස් වහන්සේ වගේ කියලා. கர்த்தர் அந்த அக்கினியை ஊற்றவில்லை. මේ වෙනුවෙන් තමයි උන්වහන්සේ ගින්න වගුරන්ට කැමති වන්නේ. எத்தனையோ பேர் ஸ்டடீஸ்ல எத்தனையோ விதமாய் சொல்லுகிறார். බොහෝ අය ඉගැන්වීම් වලදී බොහෝ ආකාරයෙන් කියනවා. பட் எனக்கு ஒரு யோசனை. නමුත් මට කල්පනාවක්. ஏன் ඇයි யூதாஸ் காட்டி கொடுக்க வேண்டியவன்? යුදස් පාවා දෙන්න ඕනේ වුනේ? இந்த 12 பேர்ல யூதாஸ் விடுங்க. මේ 12 දෙනාගේ යුදස් වරින්ටකෝ. மிச்சம் 17 பேர் இருந்தார். ඉතින් 11 දෙනෙක් හිටියා. ஏன் இயேசுவை அவன் முத்தத்தாலே காட்டி கொடுக்கணும்? இவர்தான் இயேசு என்று சொன்னார். ඇයි යේසුස් වහන්සේව සිප ගැනීමකින් පෙන්වන්න ඕනේ මුන්වහන්සේ යේසුස් වහන්සේ කියලා? சிந்தியுங்க, ஜெபியுங்க, மனம் மாறுங்க, மனம் திரும்புங்க, மறுரூபமாகுங்க. සිතන්න, යාඥා කරන්න, පසුතැවිලි වෙන්න, ඔබ වෙනස් වන්න. This is the question I want to put it. මේ ප්‍රශ්නේ තමයි ඔබ හමුවේ මම තබන්න කැමතියි. ஏன் காட்டி கொடுக்க வேண்டும்? ඇයි පාවා දෙන්න ඕන? இப்ப நான் நிலுவை பார்க்கும்போது நிலு மார்க்கெட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் எனக்கு நிலுவை சொல்லுவோம் இது நிலு தான். දැන් මම නිලුව බලද්දී ඇයි වෙළඳ සැලක හිටියත් මට දැක්ක ගමන් කියන්න පුළුවන් මෙයා නිලුව කියලා. இப்போ 10 பேர் நிக்கே யார் நிலுன்னு சொல்லித்தாங்கன்னு சொன்னா என்ன மாதிரி? දැන් 10 දෙනෙක් කිද්දි කවුද නිලුව කියලා පෙන්වන්න ටික කොයි වගේද? இந்த 10 பேரும் மீது ஒரே மாதிரி இருக்க வேண்டும். 10 දෙනාම එක වගේ ඉන්න ඇති. ஆமென். ආමේන්. திடீர்னு பார்க்கிறதுக்கு யார் அவருன்னு தெரியாது. ඒක පාන්ට බලද්දී කවුද? எல்லாரும் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. හැම කෙනා බලද්දී එකම විදිහට. இப்போ யார் இதுக்குள்ள இயேசு? දැන් කවුද එනම් මෙතන යේසුස් වහන්සේ? இயேசு கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? යේසුස් වහන්සේ නුඹලා කාවද සොයන්නේ? அவர்கள் சொல்றார்கள் நசரேனாகிய இயேசு. ඔවුන් කියන නාසරෙත් යේසුස් වහන්සේ උන්වහන්සේ කියන මමයි. புரிதலன்னு சொல்றது. තේරෙනවද මං කියන එක? இந்த அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். මේ ගිනිම යාලිත අපිට ඕන. இந்த இறுதி காலத்தில் මේ අන්තිම කාලේදී தேவ சமூகத்தில் எழுந்து දේවාභිමුඛයන්ට සිටමු. தேவரை நோக்கி கேளுங்கள். දෙවියන් වහන්සේ දෙස බලන්න. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். ඉල්ලන සෑම දිනකට ගිනිම යාලිපෙ දෙන්න උන්වහන්සේ විශ්වාසවන්තයි. யார் யார் அழைக்கப்பட்டார்களோ කවුරු කැඳවීම ලැබුවද அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த அக்கினி அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். ඔවුන් සියල්ලන්ම ගිනිම යාලිපෙ උන්වහන්සේ පූර්ණ කරන්නට යනවා. அந்தியோகியாவிலே අන්තිෝකී முதல் முறையாக පළමු වරට
அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார். ඔවුන් කිතුණුවන් කියලා කැඳවනු ලැබුවා. வேறு பிரிக்கப்பட்டவர்கள். වෙන් කරනු இந்த ලැබුවා. கூட்டத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரி. ඒ කණ්ඩායම බලද්දී එකාකාරවම அவர்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கவில்லை. ඔවුන් නැවිලා නිලන් ஆனால் அவர்களுடைய நடையுடை பாவனைகள், නමුත් ඔවුන්ගේ ගමන அவர்களுடைய බිමන குணாதிசயங்கள் ඔවුන්ගේ ගුණාංග ஒரே மாதிரியாய் එකාකාරවම තිබුණා. அவர்கள் வேறுபட்டவர்கள். ඔවුන් වෙනස් වූවන්. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைகள், வழிமுறைகள் නමුත් ඔවුන්ගේ ජීවිත රටාවන් கிறிஸ்துவை பற்றினதாய், கிறிஸ்துவை பின்பற்றுவதாய். ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිබඳව උන්වහන්සේ අනුගමනය කරන්නක් அவர்களுக்கு තිබුණා. கிறிஸ்தவர்கள் என்று சொல்றார். ඒක තමයි ඔවුන්ට කිතුණුවන් කියලා නම තැබුවේ. இந்த அக்கினி அபிஷேகம் வரும்போது මේ ගිනිමය ආලේපයේදී நாங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய சாயலுக்குள்ளாய் நாங்கள் கொண்டோம். අපි උන්වහන්සේ සමග සම්බන්ධ වෙලා උන්වහන්සේගේ அந்த ස්වරූපයට ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆவியின் கனிகளை வெளிக்கொண்டு வருகிறார். ඒ ආත්මනහ සමුදුන ආත්මික எங்களுடைய ඵලයන් சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. අපගේ ස්වභාවයන් වෙනස් වෙනවා. ஹalleluya, හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා. கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்க. இந்த උන්වහන්සේ අභිමුඛින් යන්න මේ கர்த்தருடைய මොහොතේ சமூகத்திலே கேளுங்க. උන්වහන්සේ අභිමුඛින් கேளுங்க. ஆண்டவரே, දැන් තුස්මයි இந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு வேண்டும் මේ ஆண்டவரே. ගිනිමය ආලේපේ මට என்னை ඕන. உருக்கட்டும் ஆண்டவரே. මාව ස්වාමීන් උපදමත්වා. என்னை உருக்கி உம்மை போல் மாற்றப்படட்டும். මාව දිය කර ඔබ වහන්සේ எனக்குள்ளே ஒரு වෙනවන්ට. பரிசுத்த சுத்திகரிப்பு வர வேண்டும் මා ஆண்டவரே. තුළ ශුද්ධ පවිත්‍ර වීමක් என் එන්නට ඕන. சுபாவத்திலே வர வேண்டும் මගේ ஆண்டவரே. ස්වභාවය என் තුළ එන්නට ඕන. சிந்தனையிலே வர வேண்டும் මගේ ஆண்டவரே. සිතුවිලි තුළට එන්න ඕන என்னுடைய ස්වාමීනි. ஆண்டவரே வாழ்க்கை முறைக்குள்ளே வர මගේ வேண்டும் ජීවිත ஆண்டவரே. රටාව තුළට එන්න ඕන ස්වාමීනි. மாயமாலமாய் நான் ஜீவிக்க விரும்புகிறேன் මායාකාරව මම ජීවත් වන්නට කැමති නෑ. ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும் ස්වාමීනි මේ දේ මට ඕනේ. வேண்டும் මට வேண்டும் ඕන, මට வேண்டும் ඕනේ என்று ස්වාමීනි කියලා ඉල්ලන්න. வேண்டும் வேண்டும். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். நாங்கள் ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகிறதினாலே அவரை போல மாறிட்டோம் என்று அல்ல. අපි උන්වහන්සේගෙන් පාවිච්චි කරන ලබන නිසා උන්වහන්සේ මේ වෙනස් වුණා කියන අර්ථය නොවේ. We have still long way to go. තවම දීර්ඝ ගමනක් තිබෙන අපිට இந்த යන්නට. அக்கினி அபிஷேகம் உங்களை எடுத்துச் මේ செல்லும். ගිනිමය ආලේපය இந்த ඔබ அக்கினி රැගෙන යන්න ඕන. அபிஷேகம் உங்களை கற்றுக் මේ கொடுக்கும். ගිනිමය ආලේපය ඔබ இந்த அக்கினி උගන්වන්න ඕන. அபிஷேகம் உங்களை மாற்றி මේ அமைக்கும். ගිනිමය ආලේපය ඔබ වෙනස් ஆண்டவரிடத்திலே කරන්නට கேளுங்க, ඕන. ஆண்டவரே. ඉල්ලන උන්වහන්සේගෙන් இந்த ස්වාමීනි அக்கினி அபிஷேகம் எனக்கு මේ வேண்டும். ගිනිමය ආලේපය මට ඕන ஹalleluya. ஷொக்கொலு மொக்கொத்தொலு மெல்லிக்கெட்டிரு. நான் என்ற சுபாவம் மாற வேண்டும். මම කියන ස්වභාවය என்னுடைய වෙනස් சுயம் மாற මගේ வேண்டும். මමත්වය වෙනස් වන්නට ඕනේ ස්වාමීනි. கர்த்தரை பிரதிபலிக்க கூடியதா, දෙවියන් වහන්සේව පිළිබිඹු இயேசுவை කරන්නට பிரதிபலிக்க கூடியதா, යේසුස් වහන්සේව පිළිබිඹු இயேசுவுடைய කරන්නට முகசாயல் எனக்குள்ளாய் வரும்படியாக, යේසුස්ගේ මොහොනේ ස්වභාවය இயேசுவுடைய அன்பு கிரியைகள் எனக்குள்ளே வெளிப்படும்படியாக ප්‍රේමේ ක්‍රියාවන් මා තුළ கர்த்தரிடத்திலே கேளுங்க, கர்த்தரிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே, உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. ඔබ මෙන් මා அந்த වෙනස් அக்கினி කරන්න. அபிஷேகத்துக்குள்ளே ஆண்டவரே, මේ ගිනිමය உம்மை ආලේපය போல என்னை ඔබ மாற்றி මෙන් ஆண்டவரே. මා වෙනස් කළ මැනව ஓ, ස්වාමීනි. மாற்றப்படாததெல்லாம் மாற்றப்படும். වෙනස් නොවන සියල්ල වෙනස් அக்கினியிலே වේ. போகும் பொழுது ගින්නට යන විටදී பொன்னும் வெள்ளியும் மாத்திரமே உருகும். රත්‍රදී පමණ மற்றவை எல்லாம் அழிந்து போய்விடும். වෙනස් නොවේ අනිත් සියල්ලම විනාශ වී යයි. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய சமூகத்திலே සදාතනික රාජ්‍යයේ நீங்கள் ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் සියල්ල ගෞරවාන්විත වෙන්න ඕනේ කියලා குமாரனுடைய சாயலை உடையவர்களே அப்படியாய் நிற்க முடியும். බුද්ධයාගේ ස්වභාවයෙන් තිබෙන කෙනා தேவனிடத்திலே கேளுங்க, தேவனிடத்திலே கேளுங்க. இந்த அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அக்கினி ஞானஸ்நானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அந்த அக்கினி ரெண்டு காரியத்தை கொண்டு வரும். வேண்டாதவைகளை சுட்டெரிக்கும், நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவைகளை கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் உனக்குள்ளே பரிசுத்த சுத்திகரிப்பை கர்த்தரை போல உன்னை மாற்றிவிடும். இயேசுவை போல உன்னை மாற்றிவிடும். ஓ ஷலமரி கத்திரமல. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பதினாலே, கர்த்தர் உங்களை கொண்டு வழிநடத்த விரும்புவதினாலே, ஓ ரபா ஷகதலபா, கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை உங்களாலே செய்ய முடியும். கர்த்தர் நியமித்த அந்த ஓட்டத்தை உங்களாலே ஓட
முடியும். උන්වහන්සේගේ දිවීම ඔබට දුවන්න පුළුවන්. அக்கினி ஜுவாலையிலே எலியாவை எடுத்துச் சென்ற தேவன். ගිනි ජාලාවේ එලියව அக்கினி ரதத்திலே எடுத்துச் சென்ற தேவன். ගිනි රථයකින් இதே பரிசுத்த அக்கினியிலே සුද්ධ ගින්නෙන් ඔබව ගෙන இதே යන්න பரிசுத்த அக்கினியை ஊற்றி உன்னை தூக்கி සුද්ධ ගින්න වගුරා ඔබව ගෙන යන්න அக்கினி 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 பரிசுத்தாவியானவரே, அக்கினியாய் இறங்குகிறவரே, அக்கினி அபிஷேகம் சபைக்கு வேண்டும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆண்டவரே. ஓ நீமா சீக்கிரத்திலே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தர் உனக்காக நியமித்ததை உன்னாலே செய்து முடிக்க முடியும். Oh, you can reach that destiny. You can complete your assignment without any failures. ஆண்டவரே, அந்த எங்களை தாங்க ஆண்டவரே. சீஷர்களுக்கு கொடுத்தீங்களே, பாடுகள் வந்த பொழுதிலும் ஆண்டவரே, பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் ஆண்டவரே, அவர்கள் சொல்லித்தார்களே ஆண்டவரே, சிறையிலே இருந்த பொழுதிலும் ஆண்டவரே, அடிக்கப்பட்ட பொழுதிலும் ஆண்டவரே, ஓ அவர்கள் முன்னேறி சென்றார்களே ஆண்டவரே. நான் பண்ணும் ஞானஸ்நானத்துக்களே நீங்களும் ஞானஸ்நானம் பண்ணுவீர்கள் என்று அந்த ரெண்டு சகோதரர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த ரெண்டு சகோதரர்கள் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே உங்களுக்கு வலது கரத்திலும் இடது பக்கத்திலும் எனக்கு ஒரு இடம் வேண்டும். இயேசுக்கு சொன்னார், நான் போகிற ஞானஸ்நானத்துக்குள்ளாய் உங்களால் போக முடியுமா? அவர்கள் சொன்னார்கள், அப்படி போக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போவீர்கள். அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் அந்த மெத்த காரியங்களுக்குள்ளே அழிந்து போவதில்லை. மெருக்கூட்டும் அழகுபடுத்தும் கர்த்தருடைய அழகை கொண்டு வரும். சரீரத்துல எந்த குறைகள் இருக்குன்னு பாராதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தியாக்குவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தைரியமாய் கேளுங்க, ஆண்டவரே இந்த அக்கினி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த அக்கினியை ஊற்றுங்கள் என் மேலே. அக்கினியை ஊற்றிடுவே, நான் அனல் கொண்டு எழும்பிடுவே. திவ்ய கிண்ணங்கள் வன்மணி நிரப்பிடுமே, வரங்களை தந்திடுமே. அக்கினியையோ திருவே எரிகோவின் கோட்டைகளை சுட்டரித்து போட்டிடுவே. சாத்தானி சதிகள் எல்லாம் துரத்தி முறியடிப்பே. அக்கினியையோ திருவே, நான் அனல் கொண்டு எழுந்திடுவே. திவ்ய கிண்ணங்கள் வன்மணி விவித மதங்களின் நிவி. இயேசு என்னும் நாமத்திலே முன்னேறி சென்றிடுவே. சீகோனின் சேனைகளை நான் துரத்தி புரிய
முறியடிப்பேன் சீயோனி சீனாவன் பலகல கயதன்னம் அக்கினியை ஊற்றிடுவேன் நான் அனல் கொண்டு எழுப்பிடுவேன் விண்ணின்கள் வல்வெளி சோலமா சகதரவலமா வல்லமையால் நிரப்பிடுவேன் வரங்களை தந்திடுவேன் பலவின் சரசாதன் தீமனவரின் அக்கினியை ஊற்றிடுவேன் நான் அனல் கொண்டு எழுப்பிடுவேன் எரிகோவின் கோட்டைகளை சுட்டெரித்து போற்றிடுவேன் சீயோனி சேனைகளை துரத்தி முறியடிப்பேன் சீயோனி Yes, thank you, Lord. Amen. அக்கினியை ஊற்றிடுவேன். Yes, Lord. Yes, Lord. Shalababa koshakalalama. Yes, yes, yes. இயேசு என்ற நாமத்திலே நீ முன்னேறி சென்றிடுவாய். Yes. சாத்தானின் சேனைகளை நீ தகர்த்தி முறியடிப்பாய். Yes. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் முன்னேறி செல்வேன். இயேசு என்ற நாமத்திலே நான் முன்னேறி சென்றிடுவேன். சாத்தானி சதிகளெல்லாம் நான் துரத்தி முறியடிப்பேன். கேளுங்க 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 அக்கினியை ஊற்றிடுவேன். Yes, 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 yes. Yes, yes, yes. நீ பெற்றுக் கொள்ளுகிறாய், பெற்றுக் கொள்ளுகிறாய். அந்த அக்கினி ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே இருந்தது ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பாத்திரத்திலே இருந்து ஊட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாத்திரம் திருப்பப்பட்டிருக்கிறது. ஓ, அந்த அக்கினி ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அக்கினி ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலங்களும் வல்லமைகளை கர்த்தருக்கு தருவார். ஓ, நீ கர்த்தருக்காய் எழும்பிடுவாய். நீ கர்த்தருக்காய் எழும்பிடுவாய். சபையே, நீ கர்த்தருக்காய் எழும்புவாய். சபையே, நீ கர்த்தருக்காய் எழும்புவாய். சபையே, நீ கர்த்தருக்காய் எழும்புவாய். நீ எழும்புவாய், எழும்புவாய். ஓ, நீ மசக்கத்தேரவதே. ஏய் மரகசக்கத்தரவலவா. கர்த்தர் நெறியை விரிவாக்குகிறார். இடைக்கொள்ளாமல் நீ போகக்கூடியதா. ஓ, நீ கஷக்கத்தேரவதே கத்தரிக்கரவலவா. யாவேசின் எல்லைகளை கூட்டின தேவன் உனது எல்லைகளை கூட்டுகிறார். உனது எல்லைகளை கூட்டுகிறார். சோர்ந்து போய் இருக்கிற ஜனமே, ஓ, இந்த அக்கினி உன்னை எழுப்புகிறது. அக்கினி உன்னை தூக்கி நிறுத்துகிறது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட வருகிறேன். நான் உன்னோடு இருந்து செய்ய போற காரியங்கள் மகா பெரிய காரியங்களாய் இருக்கும். மகா பயங்கரமான காரியங்களாய் இருக்கும். நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த சபையை தனக்காக நியமித்தார் என்பதை யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சிறியவனை கொண்டும் பெரியவனை கொண்டும் பலவீனனை கொண்டும் பலவானை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Thank you, Holy Spirit of God. Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithra Nason, please contact us at 00
0965 5563 8119 and write to us at gmichurch@gmail.com. May God be with you.